நாம் காண்கிற வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் சாஸ்திரிகள் தேவனுடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரத்தை கண்டபோதுதான் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் இயேசு இருந்த வீட்டுக்குள் அவர்களை வழிநடத்தியது. வானத்தில் மின்னுவது எல்லாம் சிறந்த நட்சத்திரமாக முடியாது. தேவனை உடையவர்களே நட்சத்திரங்கள். கிறிஸ்துவனை வழிநடத்துகிற அநேக நட்சத்திரங்கள் இந்த ஆலயத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறது. நீங்க தான் அந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தை இன்னும் அழகூட்ட மெருகூட்ட பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை கொண்டு வர போகிறார்கள். Shall we welcome them happily? Their excitement was evident in their loud cheer. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிறேன். விசேஷமாக கனத்துக்குரிய அன்பான மூத்த போதகர் ரெவரண்ட் டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் ஐயா அவர்களுக்காக, துணைவியாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். அன்பு மூத்த போதகர் பாஸ்டர் ஜான்சன் ஐயா அம்மாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். அன்பு தகப்பன் அப்போஸ்தலர் மூத்த தெய்வ மனிதர் ஆமென் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் ஆண்டவர் தீர்க்காயுசாய் வைத்திருக்கிறார், இன்னும் தீர்க்காயுசாய் வைப்பார். அன்பு தகப்பன் ஜோசப் ஐயா அவர்களையும், மேடை அலங்கரித்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும், பட்டம் பெறப்போற மாணவிகளையும், வந்திருக்கிற அவங்களுடைய போதகர்கள், உறவினர்கள், விசுவாசிகள் வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் அமர வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடைசியாய் அவளுக்கு சொன்னது வார்த்தை கவனிக்க போகிறோம். பிரதான கட்டளை என்று சொல்லுவாங்க, கிரேட் கமிஷன். அதுல 17 இருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், 1 புறப்பட்டு போங்கள், 2 சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள், 3 பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். புறப்பட்டு போங்கள், சீசராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள், கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், இதோ உலகின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை சொல்லி நான் அமர விரும்புகிறேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போங்க, பிரசங்கிங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, சீசராக்க, கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க, நான் உங்க கூட இருக்கிறேங்கிறார். அதில் சிலர் அப்பா கூட இல்லை, சிலர் அம்மா கூட இல்லை, நண்பர்கள் கூட இல்லை. குறிப்பிட்ட காலங்களில் அவருடைய வாழ்க்கைகள் முடிந்து விடுகிறது. ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்முடைய நாட்டிலிருந்து அம்பாசடர்ஸ் அனுப்புவாங்க, ஸ்தானாதிபதிகளை அனுப்புவார்கள். ஆனால் எல்லா ஸ்தானாதிபதிகளும் நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக சரியாய் செய்கிறார்கள் இல்லை. ஒரு சம்பவம் என்னை உடைத்த சம்பவம். சமீபத்தில் அரபு நாட்டில், ஒரு குறிப்பிட்ட நாட்டில் 18 ஆண்டுகளாய் வேலை செய்த ஒரு பெரிய போதகருடைய மகன், அவர் ஸ்ட்ரோக் ஆகி அங்கேயே படுத்துட்டார். அவரால் வர முடியல. கடைசி ஏன்ட்ட வந்து அவங்க சொன்னாங்க, இப்படி என்னுடைய மனைவி பிள்ளைகள் ஊருக்கு அனுப்பப்பட்டார்கள், அவருடைய ஓனருக்கு அவருக்கும் பணப்பிரச்சனை, அந்த பணப்பிரச்சனையினால் அவர் முடங்கி விட்டார். அவருக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ஊர்ல இருந்து பணம் அனுப்புறாங்க, யாரோ போய் கவனிக்கிறாங்க, யாரோ சாப்பாடு கொடுக்குறாங்க, அரசாங்கத்தில் கேஸ் இருக்குது. நான் அதை தலையிட்டு அந்த தேசத்தில் எங்களுடைய ஸ்தாபனத்தை சார்ந்த மிஷினரி இருக்கிறார், அவரை அனுப்பி நேரடியாய் நம்முடைய தேசத்தினுடைய அந்த அம்பாசிடர் அவர்கிட்ட போய் சொல்றோம், உங்க நாட்டில் உள்ள ஒரு நபர் இப்படி ஸ்ட்ரோக் ஆகி விழுந்து கிடக்கிறார், அவரை இந்தியாவுக்கு அனுப்பணும். அவர் போன உடனே சொன்னாராம், நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், எங்களால முடியல. அம்பாசிடர் சொன்னது, இந்திய அனுப்பி வைத்து இந்திய ஜனங்களுக்கு பிரதிநிதியாய் அங்கே போய் அம்பாசிடர் உட்கார்ந்துருக்கிறவர்கள் சொல்றாங்க, எங்களால முடியல, அவர் மேல கேஸ் இருக்குது, இந்த நாட்டு கேஸ் இருக்கும்போது எங்களால பைபாஸ் பண்ண முடியாது. இதுதான் மனிதன். அதிகாரம் இருக்கிறது. மக்களுக்காக புறப்பட்டு போனார்கள். அந்த நாட்டில் அவர்கள் அம்பாசிடரா உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இந்திய பிரஜை, அவர் ஸ்ட்ரோக் ஆகி பேம்பஸ் யூஸ் பண்றார், தனியா சாப்பிட முடியாது,
தனி அவருக்கு கழிவறை பயன்படுத்த முடியாது. இவ்வளவு பிரச்சனை தெரிந்த போதிலும் ஒரு இந்திய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு அம்பாசிடரால முடியவில்லை. அவர்கள் உண்மையை சொல்லிவிட்டார்கள், இந்த அரசாங்கத்துல கேஸ் வாபஸ் ஆனா மட்டும்தான் எங்களால முடியும். அதோட கொடூரமான ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள், மரணம் ஏற்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வேதனை. அந்த நபருக்கு ஒரு 50 வயது ஆகவில்லை. அவங்க சொன்னாங்க, அதை மட்டும் நாங்க செய்யலாம், அவர் செத்து போயிட்டா பாடியை மட்டும் நாங்க அனுப்பி வைக்கலாம், ஆனா எங்களால உதவி செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் இயேசு யார் தெரியுமா? உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக உயிர் திறந்தவர், உங்களுக்காக உயிரோடு இருக்கிறவர். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களை ரட்சித்த கர்த்தர், உங்களை அழைத்த கர்த்தர், உங்களை அபிஷேகித்த கர்த்தர், உங்களை அங்கீகரித்த கர்த்தர், உங்களை அழகு பார்க்கிற கர்த்தர், உங்களை அதிகாரப்படுத்துகிற கர்த்தர், உங்களை அனுப்புகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருக்கிறேங்கிறார். தைரியமா புறப்பட்டு போங்கள், தைரியமாய் பிரசங்கம் பண்ணுங்கள், தைரியமாய் ஊழியங்களை செய்யுங்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அந்த விசுவாசத்தோடு தைரியத்தோடு புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலம் வியாதிகள் குணமாகும், உங்கள் மூலம் பிசாசுகள் ஓடும், உங்கள் மூலம் ஜனங்கள் தரித்திரியம் மாறி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் மூலம் ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்தின் வாசியாய் மாறுவார்கள். தைரியத்தோடு போங்கள். இயேசு சொல்லுகிறார், முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனால் நீங்கள் 4 காரியத்தை மட்டும் செய்யுங்கள். உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை முடிக்கிறேன். 1, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது 4 காரியம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய 4 காரியம். 1, தேவனோடு நடமாடுங்கள். வாக்கிங் வித் காட். நல்ல கவனிங்க. தேவனோடு நடமாடுங்கள். வாக்கிங் வித் காட். இங்க இருந்து போன உடனே அட்மாஸ்பியர் மாறிடக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் மாறிடக்கூடாது. தேவனோடு நடங்கள், தேவனோடு நடங்கள். பைபிள்ல வாசிக்கிற ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறைதான். பைபிள் says Enoch walked with God, Noah walked with God. தேவனோடு கூட walking with God. தேவனோடு நடங்கள். ஆமென் சொல்லுங்கள். தேவ பிரசன்னத்தில் நடங்கள். நம்பர் 2, talking with God. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது, தேவனோடு பேசுங்கள். அல்லேலூயா. நேரம் செலவிடுங்கள். தேவனோடு உட்கார்ந்து வசனங்களை தியானிங்கள், தேவனோடு பேசுங்கள். அவர் பேசுறதை கேளுங்க, நீங்க அப்பாட்ட பேசுங்க. உங்களுடைய ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். நம்பர் 3, லிவிங் வித் காட். தேவனோடு உறவாடுங்கள், உரையாடுங்கள். நம்பர் 1, தேவனோடு நடமாடுங்கள். நம்பர் 2, தேவனோடு உரையாடுங்கள். நம்பர் 3, தேவனோடு உறவாடுங்கள். லிவிங் வித் காட். தேவனோடு இணைந்து வாழுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வும் அந்த அறிவும் அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. கடைசி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், தேவனோடு கூட போராடுங்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி அமர்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் இயேசு உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் என்று மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபை கொண்டிருப்பதாக. வாய்ப்புக்கு நன்றி. God bless you. Thank you. We are going to hear another very special congratulatory message that will encourage youth girls, an intelligent, experienced and a great leader, Mrs. Dulcie Joseph. நிறைய கவனிச்சிட்டு இருந்தேங்க. அவங்க ஒவ்வொன்றும் பேசுறாங்க, அவ்வளவு அழகா நேர்த்தியா. எல்லாராலையும் அது செய்ய முடியாது. ஆண்டோடைய பெரிதான ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு, அபிஷேகம். சரி, அவங்க வந்தாங்கல்ல, ஒவ்வொரு ப்ரோக்ராம் இது பண்றாங்க. கை தட்டினீங்களா? ஆமாவா இல்லையா? பேச மாட்டீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த ஆளுங்க அதுல நின்ன முகத்தை பார்த்தா என்ன செய்யுது உலகம்? கை தட்டுதா? இது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொன்று பாடுபட்டு கஷ்டப்பட்டு பேசும் பொழுது கைத்தட்டல் கொடுங்க. முதலாவது இயேசுவுக்கு, அதுக்கப்புறம் அதுக்காக உழைக்கிறாங்க, ஆண்டவருக்காக. கைத்தட்டணும் இல்ல, நம்ம சொல்லியா செய்யணும்? நம்ம லேடிஸ் அதுதான் பிரச்சனை. கைத்தட்டி உற்சாகப்படுத்துறது நம்ம கட்டாயம் செய்யணும். அது ஸ்பெஷலா திஸ் இஸ் லேடிஸ் பைபிள் காலேஜ். அது
கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. அழகாக ஆண்டவரும் எங்க மாமனார் தொடங்கிட்டாங்க. பட் இது 31 years இட்ஸ் ரன்னிங். அது ஈஸி இல்லை. ஆனாலும் தேவன் ஜோசப் பால் அவர்களை அழைத்து, அவருக்கு யாரை எப்ப அழைக்கணும் என்ன பண்ணணும் நல்லா தெரியும். எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா பாஸ்டர் அழைச்சி இம்மட்டுமாக இந்த நாள் வரை தேவன் என்ன செய்திருக்கிறாரு, நடத்திட்டு போயிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா? வீட்டுல குடும்பத்துல ஒரு 2 பிள்ளைங்களை நம்மளால வளர்த்து எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. கேர்ள்ஸ் எத்தனை வருஷங்கள் ஒரு பைபிள் காலேஜ்ல படிக்கிறதா, தட் இஸ் நாட் ஈஸி. ஐயா அதை செஞ்சாங்க, தேவன் மூலமாக செஞ்சாங்க. அவருடைய கிருபை இரக்கம் ஐயாட்ட இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள், பணத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அதை விடலைங்க. அந்த விசுவாசத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு தரிசனத்தையும் அவர் பணத்துக்காகவோ மற்ற காரியத்துக்காக விடவே இல்லை. எங்களை எதிர்பார்க்கல, மற்றவங்களை எதிர்பார்க்கல, ஒரு வார்த்தை கூட அந்த மனுஷன் சொல்லல. ஆனா தேவன் அவரை நடத்தினார். கைத்தட்டுங்களேன். ஐயோ, அப்பேற்பட்ட ஒரு தேவதாசனை இந்த நாங்குநேரிக்கு, அப்பேற்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரனை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? அது மாத்திரம் இல்ல, அருமையான பிள்ளைகளுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் ஜோசப்பாலுக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தால் அனைவரும் வாழ்த்துதல் சொல்கிறோம். ஜீவன் சுகம் எல்லாம் இன்னும் தீர்க்காயசை கொடுத்து இந்த காலேஜுக்கு மாத்திரம் இல்லை, எங்களுடைய குடும்பத்திற்கு, நம்முடைய எல்லாருக்கும் தேவன் அவர் இன்னும் ஆசீர்வாதமாக வைப்பார், வைக்க போகிறார். அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, கூடான கோடி நன்றி. அது மாத்திரம் இல்ல, பாஸ்டரோடு சேர்ந்து அத்தனை லெக்சரர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கூட இருந்து ஒத்துழைக்கிறாங்க. அது ஈஸி இல்லை. அதுக்கும் தேவனுடைய கிருபை இந்த இடத்துல ரொம்ப இருக்குங்க, அனாயிண்டிங் இருக்கு. அதனால தான் தேவன் அழகா நடத்திட்டு வரார். கர்த்தர் கூடான கோடி நன்றி. அடுத்ததாக I would like to congratulate all the graduating students. Thank you so much. எல்லாம் கர்த்தருக்கு God bless you. கர்த்தர் உங்களுக்கு தெரிந்தெடுத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய தேவ வார்த்தையை படிக்க வந்திருக்கீங்க. அது எல்லாரும் செய்ய முடியாது. பட் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்ததின் மூலம் நீங்க வந்து உட்கார்ந்து அழகா ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. கரெக்டா? எல்லாம் படிச்சிட்டீங்க. இந்த சாட்சியெல்லாம் கேட்டேன். படிக்காது ஒன்றும் இல்லை. என்னெல்லாம் படிச்சீங்க? பாடுறதுக்கு எப்படி வர்ஷிப் நடத்தணும், வார்த்தை எப்படி பேசணும், குடும்பத்துல எப்படி நடத்தணும், எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? We finished, not finished, we learned. இப்போ நம்ம எங்க போறோம்? ஃபீல்டுக்கு போறோம். இங்க எப்படி இருந்தீங்க? காலேஜ்ல ஒரு கண்ட்ரோல், வேலைக்கு வேலை, சாப்பாடு, கிளாஸஸ், டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா இனிமே போறது எப்படி போறீங்க? ஊழியத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு, அப்புறம் குடும்பம். இந்த ரெண்டு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஊழியம் எல்லாரும் செய்யலாம், குடும்பம் அது ஃபர்ஸ்ட். குடும்பம் அது ஸ்பெஷலா நமக்கு தான் அது பொறுப்பு கொடுத்துருக்கு. லேடிஸ் எவ்வளவுக்கு அந்த குடும்பத்துல பொறுப்பா, அழகா, அமைதியா, பொறுமையா கொண்டு போறோமோ அது பெரிய, அதுவே ஒரு பெரிய நமக்கு சக்சஸ். அதுவுமே தேவனால தான் வரணும். இப்போ நீங்க குடும்பத்துக்குள்ள போவீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். அம்மா வீட்டுல இருப்போம், கல்யாணம் பண்ணி போவோம். அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நேசிப்பாங்க, எது கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா மாமியார் வீட்டுக்கு போறோம், மாமியார் வீட்டுக்கு போறோம், அந்த வசதிலாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். சிலத்துல நம்முடைய ஃபேமிலி இது வேற, அவங்க இது வேற. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட். அந்த பிரச்சனையில எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நம்மளதான் குறை சொல்லுவாங்க. இந்த மருமக வந்துச்சா முடிஞ்சது. உண்டா இல்லையா? அனுபவத்துல பேசுறேன், குறை சொல்லல. அதே போல உங்களுக்கு நான் சின்ன அட்வைஸ், நானும் ஊழியத்துல தான் இருக்கேன். இன்னும் பாடுகள் உண்டுமா? ஊழியம் செய்வோம், இவ்வளவு பசங்கள் கேட்போம். நீங்க ஊழியங்களுக்கு படிச்சு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவனுடைய சிந்தை இருக்கணும். சிந்தை வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய சிந்தை இருந்தால் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும், நிச்சயமா கேட்கும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா அவர் சித்தத்தை நிச்சயமா செய்வீங்க. அது தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள போகும்போது எல்லாம் கத்துக்கிட்டு அதை நீங்க
பிராக்டிக்கலா செய்யும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிசாசு விட மாட்டான், படிச்சு போயிட்டாலும் இவளை விடக்கூடாது. அந்த நேரத்துல தான் தேவனை விட்டுறாங்க. ஒரு ரகசியம் சொல்லிட்டு நான் செய்யறது பிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு பலவீனமோ இல்ல பிரச்சனையோ ஊழியத்துல சில காரியங்களோ பணக்குறை ஏதோ எனிதிங் அவங்க எல்லாமே இருக்கு. ஒரு வசனத்தை நல்லா பிடிச்சுக்கோங்க. உங்க பேரை போட்டுக்கோங்க. நான் டல்சி. டல்சிக்கு முன்பதாக என் தேவனை எனக்கு முன்பாக என் தேவனை வச்சுட்டேன். அவர் என் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன். அந்த டெய்லி காலையில எழும்பும் போது ஜோம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க. எழும்பின உடனே ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை சொல்லுங்க. இன்று தல்சியாகி நான் எனக்கு முன்பாக என் தேவனை கர்த்தரை வச்சுட்டேன். அவர் வலது பாசத்தில் இருக்கிறதால் என்னை அசைக்க முடியாது. அதுக்காக பிரச்சனை வராம அந்த டே ஃபுல்லா இருக்கும் இல்ல, பிரச்சனை வரும், ஆனா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஏன்? அவர் நமக்கு முன்ன வச்சுட்டு அவர் தான் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பார். அதை வச்சுட்டு நீங்க உங்களுடைய ஊழியங்களை அழகா செய்யுங்க, நேர்த்தியா செய்யுங்க. அதாவது சோர்ந்து போகாதீங்க. இன்னொன்னு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டூல். இந்த படிச்ச பாடம் பட் நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணும்போது அதுதான் இன்னும் கர்த்தருக்காக என்னென்ன இங்க கத்துக்கிட்டீங்களோ அது உங்க லைஃப்ல என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ற நேரம். அதுதான் டாக்டருக்கு படிச்சிருவோம், பட் ஒரு பேஷண்ட் வரும்போது கரெக்டா அந்த இன்ஜெக்ஷன் அதுலயும் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கத்துக்க செய்ய தேவன் என்ன செய்வார், பலன் தருவார். கர்த்தர் உங்க குடும்பத்துல வைங்க. அதுக்கப்புறம் எல்லாவற்றும் உங்க ஊழியத்தை செய்யுங்க. அதாவது லேடிஸ் தான் ஒண்ணே சொல்றேன், காலையில் எழும்பி இது சின்ன அட்வைஸ் தான். எழும்பி உங்க காரியங்களை நீங்க செய்யும்போது தேவன் எல்லா பலன் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி என்னது, அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் வெளியேற பெற்றது. ஸோ உண்மையாகவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் நிறைய பேர் போறீங்க, நல்லா பிரகாசிக்கிறீங்க, ஜொலிக்கிறீங்க. நீங்களும் நிச்சயமா ஜொலிப்பீங்கம்மா, நாங்க நம்புறோம். ஜோசப்பால் நாங்க எப்போதும் உங்களோட இருக்கோம். நீங்க படிச்சுட்டு போய் ஊழியத்துல கூட என்னன்னா கூட நீங்க உங்க தாய் வீடு மாதிரி அப்பா வீடு வந்துச்சு போலாம். என்ன டவுட்டோ என்னமோ டீச்சர்ஸ் எல்லாம் அருமையா இருக்காங்க. நான்லாம் அப்படி காலேஜ் படிக்கவே இல்லை, படிச்சா இன்னும் கூட நல்லா செஞ்சிருக்கலாம்னு தோணும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை நீங்க ப்ரீச் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை ஜீவனுடைய சுகம் கொடுக்கும். அந்த ஒவ்வொரு எழுத்து ஆனா அவனா இயேசு ஒவ்வொன்றையும் மூச்சு காத்து இருக்குதுங்க. இயேசு ஒரே மூச்சு காத்து தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்வார். நீங்க நம்புங்க, செய்யுங்க, தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சோ எல்லாருக்காகவும் நம்ம அந்த விசுவாசிகள் பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க பிள்ளைங்களை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேவன் இதன் மூலம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கும். நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்காகவும் நன்றி செலுத்தி கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பெரிய ஊழியக்காரங்க. ஸோ உங்களுடைய ஊழியத்தை நாங்களும் கர்த்தர் சித்தமா நாங்க வந்து பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்மா. கர்த்தர் தாமே மகிமைப்படுவார். At this time, they have given the youth girls necessary information, advice. May God bless many more people and use them. இப்பொழுது காணிக்கை செலுத்தக்கூடிய ஒரு நேரம். கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாடலை வந்து பாடுவார்கள். அப்பொழுது நம் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான்
நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியாம் அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். வழியறியாம் அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. Praise the Lord. இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பெருக செய்யும்படி தேவ ஊழியர் தனபால் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களிலேயும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கலாம் என்று இருக்கிறேன். ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், நாசரேத்திலிருந்து நன்மை வருமா உண்டாகுமா என்ற கேள்விக்கு வந்து பார் என்ற ஒரு கேள்வியோடு ஒரு என்ன சொல்வது, ஒரு பெருமையோடு தான் நான் இங்கு வந்தேன். ஒரு ஜபத்துக்கு முன்னால் ஒரு சின்ன சாட்சி. மிஸ்ஸஸ் அலெக்ஸ் டல்சி அலெக்ஸ் அவர்கள் எனக்கு அக்கா, பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் எனக்கு அத்தான். இவங்க வருவதாக சொல்லி நாங்கள் நேருக்கு வருகின்ற நேற்றைய தினத்திலே ஒரு வாரமாக சொன்னார்கள். பிறகு நேற்றுக்கு அவர்கள் திருநெல்வேலி வந்து விட்டார்கள். இன்று காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் நாசரேயத்திற்கு வந்து விட்டார்கள் என்று அக்கா பிறந்த ஊர் நாசரே. அப்போ அங்கே வர வேண்டும் என்று நான் உறவின் அடிப்படையில் தான் இங்கு வந்தேன். ஆனால் உங்களை எல்லாம் பார்த்தபோது உணர்வின் அடிப்படையில் இங்கு நிற்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வேதத்தின் அடிப்படையில் உள்ள கேள்வி, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா வந்து பார் என்ற கேள்வியை, நாசரேத்திற்கு நாங்குநேரியிலிருந்து நன்மை வருகிறதே, வந்து பார், அனுபவித்து பார், இந்த கூட்டத்தை பார், இந்த அபிஷேகத்தை பார், இந்த ஊழியர்களை பார், இந்த மாணவ செல்வங்களை பார், வந்திருக்க அனைவர் மத்தியில் உள்ள எழுச்சியை பார் என்ற கேள்வியோடு நான் நிற்கிறேன். இது ஆண்டவர் தந்த பெரிய கிருபை. ஒரு சின்ன சாட்சி, எங்களுடைய அக்கா டல்சி ஜோசப் அவர்களே ஒரு சின்ன சாட்சி. அந்த காலத்திலிருந்தே ஊழியத்தின் அடிப்படையிலே, ஊழியத்தின் வாயிலாக, ஊழியத்தின் பாதையிலே இருந்தவர்கள் நாங்கள். ஏனென்றால் அக்கா எனக்கு சொந்த சித்தி மகள், எனக்கு அக்கா சித்தி மகள், சித்தி ஆசிரியை, சித்தப்பா ஒரு ஜுனோ என்டர்பிரைசஸ் நடத்தி வந்தார்கள் பாளையங்கோட்டையிலே. பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை பக்கத்திலே அவருடைய இல்லம். அந்த அவர்களுடைய அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியிலே ஒரு பெரிய ஹாஸ்டல் நடைபெற்றது. மேல் பகுதியில் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் ஒரு பெரிய மைதானம் உண்டு. அது ஊழியத்திற்காகவே அல்லேலுயா மைதானம் என்று சொல்லக்கூடிய ஊழியத்தை பல ஆண்டுகளாக செய்து பிரபலமான ஊழியர்களை கொண்டு வந்து அந்த ஊழியர்களுக்குரிய எல்லா செலவினங்களும் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை ஆதரித்தவர்கள். அது மாத்திரமல்ல, நானும் கல்லூரியில் படிக்கும்போது, பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் அங்கு சென்று இந்த ஊழியத்தின் பாதையில இருக்கும்போது அவர்கள் அக்கா, அவர்கள் தம்பி இம்மானுவேல், நாங்களெல்லாம் நினைச்சோம் அந்த கூட்டம் முடிந்த பிறகும் நன்றாக ஜெபித்து எங்களுடைய சித்தி திருமதி ரெஜினா ஆண்ட்ரூஸ் அவர்களும் திரு ஜுனோ ஆண்ட்ரூஸ் அவர்கள் நன்றாக ஜெபத்தில் எங்கள் வழிநடத்தினபடியினாலே இருப்போம். அதிகாலையில் அங்கே ஸ்பீக்கர் செட் எல்லாம் இருக்கும் வீட்டில். அக்கா காலையிலே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க, வசனத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. இது சின்ன வயதில் நடந்த அந்த காரியம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் நாசரேத்தில் இருக்கும்போது பாளையங்கோட்டை பகுதியில் இருந்து வந்த ஒரு பிரபலமான
பிரசங்கியார் பெரிய கூட்டத்திலே அவர் பேசினார். அவர் சொன்ன வார்த்தை, நான் மத்திய சிறைச்சாலையிலே ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். காரணம், சிறைச்சாலையின் என்னுடைய காதுகளிலே பாளையங்கோட்டையிலிருந்து மத்திய சிறைச்சாலையிலிருந்து வசனங்கள், அந்த ஆவிக்குரிய வசனம் என்னை ஈர்த்தது என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார். அது அக்காவினுடைய ஒரு பெரிய விசுவாசத்தின், ஒரு ஜபத்தின் ஒரு கனி என்று சொல்ல வேண்டும். ஆகவே இங்கு வந்தபோது நான் நினைக்கிறேன், இந்த வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் பெரிய ஊழியத்திற்கு உங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். ஊழியத்தை முடித்து, இந்த பயிற்சியை முடித்து ஊழியத்தை செய்தவர்கள் 31வது ஆண்டை நிறைவேற்றி இந்த பட்டமளிப்பு விழாவை கடந்து செல்கிறீர்கள். இது ஆரம்பித்த ஸ்தாபகர் பாஸ்டர் டாக்டர் ரெவரண்ட் ஹென்றி ஜோசப் பாஸ்டர் ஐயா அவர்களை நினைவு கூறுகிறேன். என்னுடைய சந்ததியை நினைவு கூறுகிறேன். அவர்களோடு இணைந்து செயலாற்றுகின்ற அனைவரையும் நான் நினையாற்றி பார்க்கும் பொழுது, இதற்கும் ஊழியத்திற்கும் உலக பிரார்த்தம் ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. என்னவென்றால், உலகத்திலே நான் வேலை பார்க்கும்போது 58 வயது அல்லது 60 வயது வரைக்கும் தான் நினைச்சுவாங்க வேலை தருவார்கள், அதற்கு ஊதியம் உண்டு உலகத்தாரால். ஆனால் உன்னதரின் பணியை செய்கின்ற நமக்கு ஊதியம் உண்டு. அது யார் தாரா? பரத்திலிருந்து வருகின்ற ஒரு பெரிய பொக்கிஷம், சந்ததியாக இருக்கின்ற ஒரு பொக்கிஷம். அதைத்தான் ஆண்டவர் தருகிறார். இதற்கு ஓய்வில்லாத பணி. என்ன பணி? ஊழியத்தின் பணி. ஏனென்றால் நானும் அந்த ஊழியத்தின் பாதையில் இருந்து கடந்து வந்தவன். ஆகவே அப்படிப்பட்ட சாட்சியோடு அருமையான உங்கள் பாடல்கள், உங்கள் ஆராதனை வேலைகள், உங்களுடைய அனைத்துமே என்னுடைய மனதை, இருதயத்தை கசிய வைத்தது என்ற சாட்சியை கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று வைராக்கிய உறுதி எடுத்தவர்கள் இருக்கின்றீர்கள். அதே போல இந்த பணியை பயிற்சி பெற்றவர்கள் இருக்கின்றீர்கள், பெற்றோர் இருக்கின்றீர்கள், உறவினர் அனைவரும் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் இது பெரிய ஒரு சாதனை, சவாலான வாழ்க்கை. இந்த சவாலான வாழ்க்கையிலே சாதனைகள் படைக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்காய் கொடுத்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் என்ற அருமையான வரி. கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? ஜெபிப்போம். பரத்தில் இருக்கின்ற நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய ஜபங்கள் அவருடைய சமூகத்தை எட்டுகிறது, அவருடைய பாதத்தண்டையிலே அது இருக்கிறது. நம்முடைய ஜபங்களுக்கு அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாக இருக்கிறது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே, நல்ல ஒரு ஆராதனை வேளையிலே அநேக ஊழியர்களை நீர் எழுப்புகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை ஆரம்பித்த ஸ்தாபகர்கள் குடும்பத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே, தலைவர்களை நினைக்கிறோம். இந்த கல்லூரி, இங்குள்ள இந்த ஆலயம், இதற்கெல்லாம் பொறுப்பாளராக இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவருடைய ஊழியர்களையும் நினைக்கிறோம். அருமையான இந்த பகுதியிலே இதை பொறுப்பேற்று செய்கின்ற பாஸ்டர் ஜோசப்பால் ஐயா அவர்களுக்காக, பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்காக, அவர்கள் இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையிலே எவ்வளவு சவால்களை கடந்து சாட்சியாக அநேக ஆத்துமாக்களை அறுவடை கட்டுகளாக கட்டி உம்முடைய பாதத்தில் சேர்க்கின்ற அருமையான பிள்ளைகளை நினைக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாத பெட்டகத்தை திறந்து நீர் ஆசீர்வாதிக்கிறீர். அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையிலே திறந்த வாசலிலே, திறப்பின் வாசலிலே நின்று யார் நமக்காக போவான் என்ற வார்த்தைக்கு அடிபணிந்து செல்கின்ற அருமையான தங்கச்சிமார் சகோதரிகள் நினைக்கிற ஆண்டவரே. உந்துதலை கொடுத்திருக்கிறீர், ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர், தரிசனத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஓய்வில்லாத உன்னதரின் பணியை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் மூலமாக இந்தியா மட்டுமல்ல, உலகமே அசைய போகிறது ஆண்டவரே. உலகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அவர்கள் சென்று ஜெபத்தில் மட்டுமல்ல, அவர்களும் சென்று ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மனம் பக்குவத்தை கொடும், திறனை கொடும், ஆசைகளை கொடும், பலனை கொடும், ஞானத்தை கொடும், விவேகத்தை கொடும், உடைய வேத அறிவை கொடும் ஆண்டவரே. அதே போல இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல உம்முடைய ஞானத்தை கொடுத்து இன்னும் அநேக பேட்ச் ஸ்டூடெண்ட் அவர்கள் தயார்படுத்தக்கூடிய நிலையிலே அவர்களும் ஆண்டவரை அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் பணியிலே செயல்பட கிருபித்தாரும். இந்த அருமையான அர்ப்பணிப்பின் ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தாரும். நீர் தாமே எல்லாவற்றையும். அதே போல நாங்கள் எங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கிய எங்களுடைய அருமையான ஊதியத்திலிருந்து காணிக்கையாக கொடுத்த எங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். உமக்காக கொடுக்கும்போது, உங்களுடைய ஊழியத்திற்காக கொடுக்கும்போது நீர் ஒருவரையும் வெறுமனே ஆண்டவரை அனுப்புவதில்லை. பன்மடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை எங்களை நிரப்பி அனுப்பின்ற தேவன். எங்கள் கையின் பிரயாசத்தின் இந்த காணிக்கை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய திவ்ய சமூகத்திலே அது வந்து உங்களுடைய ஊழியத்தின் ஆதரவாக இருந்து செயல்பட கிருபித்தார் ஆண்டவரே. எங்களை எல்லாம் தாழ்த்தி சமூலமாக உம்முடைய பரம கைவுளுக்குள்ளாக தருகிறோம். நீரை மகிமைப்படும், நீரை மேன்மைப்படும் துதிக்கு பாத்திரராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்பொழுது நம்ம மிகவும் ஒரு முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய் வேலைக்காரரை பார்த்து சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வேலைக்காரர் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பினார்கள். அதை பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போனார்கள். அவ்வளவுதான். அந்த தண்ணீர் தானாக ரசமாக மாறிவிட்டது. எல்லாரும் சுவைத்தார்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தாலே போதும், அற்புதங்களும் அதிசயங்களும் சுவையும் ருசியும் தானா வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், வாழ்த்து செய்தியில கேட்டோம்ல, புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞான ஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்டவைகளை உபதேசம் பண்ணுங்கள், சாட்சியாயிருங்கள். இந்த காரியத்தை நம்ம செஞ்சாலே போதும், ரட்சிப்பும் மனம் திரும்பலும் தானா ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். அதே போல இந்த நேரத்துல நம்முடைய மாரநாதா கல்வி இயக்குனர் ரெவரண்ட் டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் மூலம் தேவன் என்ன சொல்ல போகிறாரோ அதை கேட்டு நாம் அப்படியே செய்வோம். வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய அதிசயத்தோடு அனுப்ப கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. At this time we will listen carefully to what God wants to say through the esteemed AD scholar, pastor, teacher, singer, motivate speaker and a spiritual leader, Reverend Dr. Alex Joseph Ayya, and we prepare to do it. Let us leave this place filled with wonder. Let's welcome the Vedic scholar with open arms to share God's word. பலமான கரவழிகளோடு போதகர் அவர்களை வரவேற்போம். இதுவரை நீங்கள் கொடுக்காத அந்த சத்தத்தை கொடுங்க பார்க்கலாம். பத்தாது, போதாது, இன்னும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மெதுவா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எலெக்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த அருமையான இடத்துக்கு எப்பொழுதும் வருமோ என்னுடைய உற்சாகம், என்னுடைய உறவு, ஐக்கியம் இந்த பகுதியிலே கர்த்தர் தொழிற்கும் திணிக்கும் வைத்திருக்கிற இந்த அருமையான சபைக்காக, ஊழியத்துக்காக, உன்னதமான தேவனுடைய ஊழியருக்காக, தரிசனத்துக்காக, அவரோடு கை கோர்த்து இருக்கிற உடன் ஊழியர்களுக்காக. நான் ஸ்காலர் கிடையாது, நான் ஒன்றும் ஸ்டூடெண்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கும் பரிசுத்தாவிக்கும் நான் மாணவனாக இருக்கிறேன். ஆகவே இங்கு போனால் என் வயசு 45+, அவ்வளோதான், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஆனாலும் இன்னும் கர்த்தருடைய வசனத்திலே நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன். பேச்சல்ல, மேடை பேச்சு கிடையாது. அருமை மனைவி சொன்னது போல சிந்தை இருந்தால் இது வரும், சத்தம் வரும். சத்தம் வந்தால் தேவ சித்தம் வரும். இந்த 20 மாணவிகளுடைய சிந்தையும் சத்தமும் சித்தமும் இந்திய தேசத்தை தலைகளாய் மாற்றும். ஆமென். இவர்களெல்லாம் அதை அனுபவித்தவர்கள், அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். என் அன்பு தகப்பன், அவருக்கு தேவ சிந்தை வந்தது. தேவ வெளிய 4 மாணவர்கள், ஆனால் அது இன்றைக்கு ஆலமரமாய் மாறி இந்த பகுதியிலே அது பெரிய ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என் தகப்பனாரோட மிக நெருங்கின ஊழியர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று டாக்டர் ஜோசப் ஐயா அவர்கள், அடுத்தது டாக்டர் ஜான்சன் அவர்கள். மாரணதா ஊழியத்திலே மூத்த ஊழியர்கள். அவர்கள் மூலமாக தான் இன்றைக்கு இந்த ஸ்தாபனம் இன்றைக்கும் தேவனாலே பணிபெற்றிருக்கிறது. ஆகவே அந்த நாளிலே இப்ப பார்த்தது இத்தனை 30 வருஷம் 31 வருஷம். ஆனால் 31 வருஷத்துல ஆண்டவர் அந்த முதல் 31ஆம் வருஷம் 30 வயசு சுத்தியும் ஆணியமா வச்சுட்டு இருந்தார். ஆனா அந்த 31ல தண்ணியை என்ன பண்ணார்? எதுவும் தேவைமா சொல்றீங்க? இந்த திராட்சரசம் தண்ணி மாதிரி இருக்குது. சொல்லுங்க, தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினார். நான் சொல்றேன், இந்த 31வது வருஷம் முடிஞ்ச பிறகு உங்க ருசி மாறப்போகிறது. ஆமே. இந்த உலகத்தினுடைய பசியை நீங்க தீர்க்க போறீங்க. பாருங்க, ஆண்டவர் 1000 வேலை செஞ்சிருக்கலாமா? ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி
எங்க போறாரு? இந்த மாதிரி பெரிய கிராஜுவேஷனுக்கு போல தனியா ஏற்றுவ ஒருத்தன் கிராஜுவேட் பண்ண போறான். ஒண்ணு என் பக்கம் வந்து லட்சம் அவன் பக்கம் போயிடுங்க. ஏசு 31வது வருஷம் வானம் திறந்து எங்க கூப்பிட்டு போயிட்டாரு? நாங்குநேரி கிடையாது, வனாந்திரத்துக்கு. வனாந்திரம் என்றால் எல்லா ஊழியர்களும் வறட்சியை பற்றி பேசுவாங்க. வனாந்திரம் என்றால் ரொம்ப பயங்கரமான இடம். நீங்க 20 பேர் எங்க போறீங்க முடிச்சுட்டு? வனாந்திரம் இப்படி சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே தெரிஞ்சிருந்த முதல்ல இங்க நான் வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் சொல்றேன், அவர் போனது வனாந்திரம். நமக்கு வனாந்திரம், the wilderness is not the weakness, but wilderness is to listen to the word of God. ஆமென். இன்னும் ஊழியமே தொடங்கலையா, பைபிள் காலேஜே இன்னும் போல. ஆனா அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசியே அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணாங்க. ஆமென். ஆகையால் இந்த நாட்களிலே அந்த 31வது வருஷம் நான் விசுவாசிக்கிறேன். ஐயா அவர்கள் இவ்வளவு நாள் செஞ்சது அவருக்கு கொஞ்சம் கை கட்டுவோமே. நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது மெத்தையில் காலையில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னாங்க, ஐயாவுக்கு இன்னைக்கு இந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது வயசு கேட்கறவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம், ஆசீர்வாதம். அதே நேரத்தில் நான் பார்த்து கத்துற ஸ்தோத்திரம் பண்ணேன். ஏன்னா என் தகப்பனோட இருந்தார், அவரும் 90 இவரும் 90. ஏன்னா ஒன்று எங்கள் அப்பா செஞ்சுரி அடிக்கல, ஆனால் பார்த்து செஞ்சுரி அடிப்பார். கை தட்டுங்கள. ஆமா, நீங்கெல்லாம் டிவியை பார்த்து IPL பார்த்து இந்த PL பார்த்து அடிக்கிறீங்க கை. ஆனா இப்ப நம்ம வந்து IPL கிடையாது, இது வேர்ல்டு PL. உலகம் முழுதும் நாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேரும் வெளியேற பெற்ற ஜனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால் அருமை தேவதாசனுக்கும் வந்திருக்கிற அருமையான உடன் ஊழியருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக யாபேஸ் என்ற முத்து அருமையான மியூசிக். பாட்டு யார் எழுதுனா ஒரு சிஸ்டர் அங்கே இருந்தாங்க. கை தட்டாதீங்க, எவ்வளவு மாதிரி தட்டிங்கயா, என்னையா நீங்க? ஆமே, அந்த அம்மா படிச்சுட்டு போன மாணவி, நீங்க படித்து இப்பதான் என்ன பண்ண போறீங்க? போறீங்க. உங்கள் மூலமா நிறைய புது பாடல்களை கற்றுத் தர போகிறார். ஆமே, புது பாடல்னா என்ன அர்த்தம்னா புது வார்த்தை, புது தாளம், புது ராகம். எல்லாம் பழசையே என்ன பண்ணுது, சூடு பண்ணி பாட்டை எழுதுறதில்ல. கர்த்தரா உங்களுக்கு பாடல்கள் தர போகிறார். ஆமே, நீங்க கற்ற பாடல்ல சிறைச்சாலையே என்ன பண்ணிடும், மூடிடும், திறக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பெரிய வேலை எல்லாம் பவுலிசியில் அவன் செய்யல, பாட்டு பாடினாங்க, ஒரு சின்ன ஜபம், அவ்வளவுதான். அஸ்திவாரமே ஆட ஆரம்பிச்சு, உலகமே ஆட ஆரம்பிக்கும் உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக. ஆமென். வந்திருக்கிற போதகர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள், வந்திருக்கிற நண்பர்கள், இந்த சபையினுடைய விசுவாசிகள் அனைவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்னையோட முடிச்சு போற ஒரு கச்சேரி அல்ல, பஜனை அல்ல. இது தொடர்ந்து கர்த்தர் செய்கிற ஒரு ஊழியம். நீங்கள் மறுபடியும் அநேகரை இந்த ஊழியத்துக்கு, இந்த பைபிள் காலேஜுக்கு மாணவர்களை கொண்டு வரணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும்? டாட்டா, இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு பெரிய விடுதலை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. இன்றைக்குதான் இந்த வேதாமக்களுடைய ஒரு பாரம், தரிசனம், இது மாதிரி என்ன மாற்றின ஆண்டவர் ஏராளமான பேரை மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் போய் அநேகரை கொண்டு வர வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நேரம் நம்ம போயாச்சு, கொஞ்ச நேரம் நான் எடுக்க விரும்புகிறேன். அதோட வார்த்தையை நான் குறிப்பாக இந்த 20 மாணவிகளுக்காக பேசுகிறேன். இன்றைக்கு நீங்கள் மாணவிகள் மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரிகள். மாம்சமான மாணவிகள் மேல ஊற்றுவேன்னு சொல்ல, மாம்சமான யாவர் மேலும், அது ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லார் மேலேயும் கர்த்தர் தன் ஆவியை ஊற்றுகிறார். ஏன்? அந்த ஆவியின் மூலமா தான் இருள் வெளிச்சமாகும், ஒழுங்கினம் ஒழுங்காகும், குறைவு நிறைவாகும். ஒரு புதிய உலகத்தை கொண்டு வர போற. இருள் வெளிச்சம் என்ன? இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர ஒழுங்கினமான ஒரு சமுதாயம் இருக்குது. நீ வெளியே போய் அதை ஒழுங்காக்க போகிற. எங்க பார்த்தாலும் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள சமாதானம் குறைவு, வெளி குறைவு இல்லை. வெளி குறைவு என்றால்
பாக்கெட்டை பாக்குறாங்க. அன்னைக்கு ஆண்கள் நம்ம பார்க்கும்போது பார்க்கறது அவங்க இருதயம் குறைவா இருக்குது. அதை நிறைவேற்றுவதற்கு ஒரே காரியம் வார்த்தை. ஆமென். அது அப்பம் கிடையாது. அப்பம் காலையில தேவை, மத்தியானம் தேவை, ராத்திரி தேவை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலுமாய் இருக்கும்போது அது உனக்கு ஜெயத்தை தரும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். நிறைய வசனங்கள் இருக்குது. வீட்டுல போய் அதை நீங்க வாசிங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் எழுதிக்கங்க 1-9, அதுக்கப்புறம் 17-22. ஆனா இத்தனை வாசிக்க நமக்கு நேரம் கிடையாது, அதை பேசவும் நமக்கு கருணை கிடையாது. ஆனாலும் அந்த சில குறிப்புகள் இருக்குது. இன்னைக்கு அதை தொட விரும்புறேன். 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. 4ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? நோட்டு கொடுத்துட்டீங்க, பேனாங்க. நான் உன் கிளாஸ்ல எடுத்துருக்கேன் இல்லையா? காலத்துல ஆட்டக்கூடாது, கையாட்டணும். இந்த நேரத்தில் நானே அல்லேலூயா. பேனா எடுத்துக்கோங்க, எழுதணும். கீழ்படுத்தலாம் உன்னை மேல் படிச்சு கொண்டு போகணும். நம்ம வெறும் கேட்கலாம் செய்கிறதா இருக்கணும். பாருங்க, நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். வாய் நிறைய என்னத்து பண்றாரு, பேசுறாருன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் இதான் பேசுறேன். இது நான் ஆயத்தப்படுத்துறேன். கலந்தவங்களுக்கு பாப்பா காலதான் ஆகிட்டு நிக்க போறவங்க. இது உங்க கையிலே கொடுக்குறேன். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். சிந்தையில, வாயில, வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமானது. ஆமென். இன்னும் படிக்கணும். அப்படிதான் நான் சொன்னேன். நான் இங்கிலாந்து தேசத்துல படிச்சவன், அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சவன், அநேக நாடுகள்ல படிச்சவன். ஆனா அது எனக்கு எது இருக்குதுன்னு தெரியாது. டிப்ளமாவும் எழுதணும். அம்மா டாக்டர், ரெவரண்ட், அப்புறம் வேற என்ன சொன்னீங்க, ரீவைண்ட், ஃபார்வர்ட் என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் நான் கிடையாது. நான் இன்னும் கர்த்தருடைய தாசன். ஆமென். ஐயா பேசினா உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பேன். ஐயா பெரிய பிரசங்கியார் பேசினா நோட்ஸ் எடுப்பேன். சாம் பேசினா நோட்ஸ் எடுப்பேன். அவர் பின்னால் இருக்கிறாரு. அவர் பிரசங்க பண்ணார். தேவ மனுஷர்கள். ஆமென். ஆகையால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். எல்லாத்தையும் பேச போகிறார். பேசி தெய்வம். ஆமென். இது டெபெண்டன்ஸ் ஸ்கூல் கிடையாது. இங்க பேசுறதுதான் நான் பேசுகிறத கேட்க போறோம். ரைட். இந்த பகுதியில 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாராவது சத்தமாய் அதற்கு அவன், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரியின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாரக்கோடை கூட கேதேசுக்கு போனார். யார் கையில் ஒப்பு கொடுப்பார்? மேடையில 4 ஸ்திரீ இருக்கீங்க. இது யார் வாசிக்கணும்? இதுதான் பிரச்சனை. 31ஆம் வருஷத்துல ஆண்கள் ரைட்டு ரொம்ப முக்கியம். ஆண்களுக்குள்ள மேனுக்குள்ள மேன் வச்சுக்கிறார். மேன் வரும். ஆனா சந்ததியை தலைமுறையை பெருக்கிறது தாய் தான். அந்த ஏவாளுக்கு ஜீவனுள்ளதெல்லாம் பிறப்பிக்க போகிறீர்கள். ஆமென். யார் மூலமா இந்த ஜெயம் வரும்போது நீங்க படிக்கூடாதுன்னு அதற்கு அவர், நான் முன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். ஆமா, கண்ணாடியில வாசிங்க. கண்ணாடியில வாசிங்க. அதற்கு அவன், இல்ல அதற்குதான் அந்த யாரு? தெபொராள் இல்லையா? தெபொராள் யாருக்கிட்ட பேசுறாங்க? உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ ஆனாலும் போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி, கர்த்தர் சிசராவை பிரயர்கனியின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி, சிசராவை நீங்க பார்த்தது நானும் பார்த்ததுமா?
நாங்குநேரியும் இந்தியாவையும் உங்க கையில கத்தர் கொடுக்க போறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த 20 பேர் இன்னைக்கு வெளியே போறது சும்மா இந்தியா டூர் சைட்சிங் பார்க்க போல. கத்தர் ஜெயத்தையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மூலமாய் செயல்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல 2 விதமா வாசிக்கலாம். ஒண்ணு கண்ணல்ல வாசிக்கலாம். அது செசரா, அது பாராக்கு, அது ஜெபோரா. யாருக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்றத ஜெபோராவோட ரொம்ப பழகின மாதிரி, பாராக்கு நம்ம சின்னப்பா மாதிரி என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். அவங்களாம் ஒண்ணும் இல்லை. அவங்க யாரும் எங்களுக்கு பண்ணாங்க. ஆனா இவைகள் இன்றைக்கு இந்த வேத வசனம் கண்ணாடி போல இருக்கும்போது செபராலும் வரல, பாராக்கம் வரல, ராபேலும் வரல. யார் வந்து நிற்கிறான்? அவங்கதான். கை தட்டுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, நீங்க வந்து வசனத்துக்கு கை தட்டுறீங்க, பாவம் அம்மாக்கு என்ன பண்ண மாட்டேன்றீங்க, கை தட்ட மாட்டேன்றோம். ஆனா நான் சொல்றேன், இந்த வருஷம் முடியத்துக்குள்ள உங்கள் மூலமா ஒரு பெரிய ஜெயத்தை வெற்றியை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துல மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்துல இங்க இருக்கிற 4 பேரையும், இங்க இருக்கிற எல்லா ஸ்திரீகளையும் கைகளை வைத்து ஸ்திரீகள் அல்லையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரீகள் கை வைத்து அல்லையிலையா, ஆண்களும் கையை வைத்து அல்லையிலையான்றாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நல்லா கவனிக்கணும். நியாயாதிபதி புத்தகம் வந்து பழைய ஏற்பாட்டுல வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, சோர்ந்து போகத்தக்கதான, உற்சாகம் இல்லாத, உணர்ச்சியே இல்லாத ஒரு புத்தகம் தான் எந்த புத்தகம்? நியாயாதிபதிகள். அதுதான் இந்த வசனம். இந்த வசனம் அங்கதான் இருக்குது. எது? உணர்ச்சி, அப்புறம் சோர்வு, இதெல்லாம் இல்லாத ஒரு புத்தகம். நம்ம பாஷையில் என்னது? உப்பு சப்பு இல்லாத புத்தகம். ஏன் உப்பு சப்பு இல்லாத புத்தகம்? நல்லா கவனிக்கணும். 1ஆம் வசனத்தை படிச்சாலே தெரியும் உங்களுக்கு. 1ஆம் வசனத்தை தெரியும். ஜெயம் வருது, அது உண்மை. ஆனா 1ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? ஏகு மரணம் அடைந்த பின்பு. ஏகோ, நல்லா சொல்லுங்க. ஏகோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏகு யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஏகோ உயிரோடு இருக்கும் போது இல்ல, ஏகோ மரணம் அடைந்த பிறகு இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல்னா யாரு? நாங்குநேரியாட்கள். ஆனா உங்க உடனே அங்க இஸ்ரவேல் ஓடிடாதீங்க. நாங்குநேரி ஆட்கள் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். என்னது? திரும்ப சொல்லுங்க பாக்கலாம். திரும்ப. ஆமா, இதோட அர்த்த கிராஜுவேஷன். பழைய குருடி கதவை தட்டிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? உற்சாகமா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்றோம். அப்புறம் வெளியே போகும்போது அப்படியே பழைய காரியங்களை வந்துடுறோம். இஸ்ரவேல் எபிரேய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள், விசுவாச தகப்பனை பின்பற்றுகிற ஜனங்கள். ஆனா திரும்பவும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம்? தேவனை விட்டு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். நன்மை செய்த என்னது? அப்ப பொல்லாப்பு யார் செய்ய முடியும்? வெளியில இருக்கிறவன் செய்வான்னு சொல்லாத. யார் செய்ய முடியும்? தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆப்சோரில் ஆளுகிற யாபின் எனும் கானானியருடைய ராஜாவின் கையில் சிம்பிளா சொல்லலாம் விற்று போட்டார். இந்த மாதிரி இருக்கிறதால, திரும்பவும் தேவனுக்கு போறதால, எதிரி கைகளில் கொடுத்து நம்மை உருவாக்கவும், நம்மை மாற்றவும், நம்மை மறுபடியும் ஸ்திரமான ஒரு ஊழியக்காரனாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அதை சிம்பிளா சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் பாருங்க, நியாயாதிபதிகள் இருக்கும் மட்டும் நல்லா இருந்தாங்க. ஆனா எகு மரணம் அடைந்த பிறகு வருவது பாவம் வந்த பிறகு மனக்கசப்பு. ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ண பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எதிரிகள் கொடுப்பேன், அவன் உன்னை சரியாக்குவான். அவன் சரியாக்குவதற்கு நான் ஒரு தீர்க்கதரிசியை நியாயாதிபதி உனக்கு எழுப்புவேன். எழுப்பின பிறகு மறுபடியும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ரட்சிப்பு வந்தது, ஜெயம் வந்தது. ஆமென். அது தேவ கிருபை, அது தேவ தயவு. நம்மள ஒரேடி அப்படி தள்ளிட மாட்டாரு. அவருடைய கிருபை இன்றைக்கு நம்ம இங்க கொண்டு வந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அது 1ஆம் வசனத்தை சொல்லுது. ஆகையாதான் இது சோர்வான ஒரு புத்தகம் என்று சொல்றேன் நான். ஆனா இவைகள் மத்தியிலே
14ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல யார் பேசுறா? தெபோராள். எல்லாம் சொல்லுங்க, தெபோராள். ஆனா இந்த திரும்ப திரும்ப என்ற வார்த்தைக்கு நீங்க நியாயாபதி பாத்தீங்கன்னா 6 சைக்கிள்ஸ் என்று சொல்லுவாங்க. 6 முறை செஞ்ச தப்பையே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஓசனான்றான், நாளைக்கு சிலுவையில் அறையின்றான், திரும்ப திரும்ப அதையே பேசுது. இந்த மாலை வேளையில நீ வெறும் ஓசனா சொன்னா பத்தாதுங்க, உங்க ஓசனா அல்லேலியாவா மாறணும். ஓசனாலதான் இருக்கு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு, இன்னும் ஜனங்களுடைய சிந்தை எங்க இருக்குது? வெள்ளிக்கிழமையே இருக்குது. சொல்லுங்க அல்லேலியா. இந்த காலையில ஒரு அம்மா வீட்டுல போய் ஜெபம் பண்ணேன். அவங்க சிபிஎம்மோட சேர்ந்தவங்க. அதனால நான் ஜெபம் பண்ணி நான் கிளீனா முடிச்சேன். ஆனா நம்ம ஜெபம் முடிச்ச பிறகு என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ற 3 முறை அல்லேலியா அல்லேலியா அல்லேலியான்னாங்க. இது மாறினதாலேயே கேட்டது இல்லையே. நமக்கெல்லாம் ஒரே அல்லேலியா சொல்லி தானே பழக்கம். ஆனா நீ காலையில கர்த்தர் என்னோட பேசினார், அந்த ஓசனை என்னவா மாறணும்? அல்லேலியாவா மாறணும். அதான் பெரிய வேத வல்லுநர் சொல்றார், இன்னைக்கு இருக்கிற உலகம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்த்ததிலே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இருக்குது. ஆனா சிந்தை பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில் இயேசுடைய அந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிந்தையில இருக்குது. மாற்றணும் பாருங்க. இந்த 9ஆம் வசனத்துல தெபோரா பேசுறா. யார்கிட்ட பேசுறா? பாராக். ஏன் பாராக் யார்? கிட்டத்தட்ட இங்க வேத வல்லுநர் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 12 பேர். அந்த 12 பேர்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் இருக்கிறாங்க பிரபலமானவர்கள். யார்ல இருக்கிறார்? கிதியோன் இருக்கிறான், அப்புறம் யாபேஸ் இருக்கிறான், டேனியல் இருக்கிறான், அப்புறம் ஷம்கார், பாராக், கிதியோன், 11 பேர் தான் சொல்லுங்க. யாரு ஒன்று யாரால வரணும்? இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கிறாங்க. பொம்பளையை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு 11 ஆம்பளைங்களை பற்றி பேர் சொல்லிட்டு இருக்கிறார். யாரும் கை தட்டாதீங்க அவருக்கு. ஆமென். யார விட்டுட்டாங்க? அந்த அம்மா ஏதோ தவறா வாசிக்கிட்டு போல, அதனால அதிகம் பணம்ல ஒன்னா சேர்த்துட்டார். இல்லைங்க, இந்த பைபிள் காலேஜ் தரிசனமே ஐயாக்கு என்ன தெரியுமா? தெபோராள் மாதிரி அவன் சும்மா எங்கேயோ 15ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல வந்தவள். 4ஆம் அதிகாரத்துல அவ பேசுற ஆலோசனை 5ஆம் அதிகாரத்துல பாடுறான். பாட்டும் பேச்சும் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். இதே சங்கதி தான் 5ஆம் அதிகாரத்துல, ஆனா அங்க பாட்டு. இதே சங்கதி தான் 4ஆம் அதிகாரத்துல, அங்க அனுபவம். ரெண்டுமே முக்கியமா உனக்கு. ஆனா நல்லா கவனிக்கணும். தெபோராள் சொல்லுங்க பார்க்கலாம், எழுதிக்கொள்ளுங்க. தெபோராள் என்றால் 2 காரியம் அவனுடைய ஊழியத்தில் இருந்தது. உனக்கு அந்த ஊழியத்தை கற்றுத் தர போறார். She was a prophet and she was a judge. சொல்லுங்க பார்க்கலாம். பேருந்து மரம். பேருந்து மரம்னா இஸ்ரவேல்ல மிக முக்கியமானது. 365 நாள் அது பிரயோஜனம் உள்ள மரம். உங்களுக்கு 365 நாளா கர்த்தர் பிரயோஜனப்படுத்த போறார். வேற ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் ஜப கூட்டம் அங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆமென். அவ கீழே உட்கார்ந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன பண்றாளா? நியாயம் விசாரிக்கிறார். சொல்லுங்க இங்கிலீஷ்ல அவருக்கு பேர் என்ன? தெபோராள் என்றால் பி. சொல்லுங்க, பீனா என்னது இங்கிலீஷ்ல? நீ. சொல்லுங்க பார்க்கலாம். நீ நீ தேன் தேன் நீ தேனி. தேனியுடைய 2 காரியம் என்னது? மிக முக்கியமானது. நக்கி நக்கி சாப்பிட்டு தேனின்னா என்னன்னு சொல்ல தெரியல, அது என்னென்னமோ செய்யும் சொல்றாங்க. ஸ்வீட். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு ஸ்வீட் பார்க்கறதுக்கு ஸ்வீட்டா தான் இருப்பா. ஆனா ஒண்ணு ஏடா குடமா போய் அந்த தேனி மேல கை வச்சா என்ன ஆயிடும்? கொட்டிடும். சொல்லுங்க, கொட்டிடும். நீங்க சொல்லக்கூடாது, 2 பக்கத்திலேயே கொட்டிடும். வழங்குது அவங்களுக்கு. ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆனா ஒரு தேனி தேவனால் பயன்படுத்துற ஒரு தேவ மனுஷி, அவளுக்கு சுவையும் தருவாள், அதே நேரத்துல கொடுக்கை வைத்து அதை சொல்றாங்க பாத்தீங்களா, மரணமே உன் கூர். கூர் கூர். எவீரின் மகளுக்கு பேர் கூர்.
அந்த மரணத்தையே ஜெயித்த கூறியா சும்மா லேடிஸ் வந்து ஸ்வீட்டே குத்துட்டு இருப்பாங்க, ஸ்டிங். ஒரு பக்கம் அவர்களை தட்டி எழுப்புவார்கள், அடுத்த பக்கம் அவளை ஆலோசனை சொல்லி வழி நடத்துவார்கள். ஆமென் ஆமென். கட்டி பூச்சி உன்ன காட் பிளஸ் யூன்னு சொல்லுது ரொம்ப இஷ்டம். இப்ப மகளை பாருங்க, அவ இன்னும் காலத்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. அவளை கண்டிக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், என்னடா எல்லாரும் முன்னாடி சொல்றாரு. கிளாஸ்லயே அப்படிதான் இருந்தா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, பெரிய ஊழியக்காரியா உட்காந்துக்கிறான். கை தட்டுங்க பார்க்கலாம். போதும் போதும் போதும், அம்மா நீ காலாட்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப பாருங்க அம்மா பி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டு என்ன சொல்ற? பி யூ பி சொல்லுங்க பார்க்கலாம். நீ யார் யாரு? தேனியாவே இரு. தேனியா இந்த 2 வருஷமோ 3 வருஷமோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஸ்வீட்ல சொல்லி தர்றாரு பாஸ்டர், ஏய் இவ்வளவு சுவையா நீ மாறணும் அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல கண்டிப்பு. அதே தவறான வழியில, தவறான சிந்தையில, தவறான ஊழியத்துல இன்னைக்கு பாருங்க, வாலிபர்ல கவரத்தக்கதான எத்தனை காரியங்கள். வெளியில பார்த்தா ஸ்வீட் மாதிரி இருக்கும், உள்ள பார்த்தா பொறுப்பு, காயப்பத்திரம், வேதனை. ஆனா இந்த அம்மா பாராட்டை பார்த்து சொல்லுங்க, பாராட்டு. ஒரு இது ஜட்ஜ், அடுத்தது என்னது? ஜட்ஜினா என்னது? நீதி நியாயத்தை நிர்வாகம் பண்றவர். எழுதிக்கோங்க, நீதி நியாயத்தை நிர்வாகம். ஆமா, 20 பேரும் நீ வெளியே போகும்போது எது என்ன பண்ண போற? நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ண போற? அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு ஒரு பட்டம் அளிப்புனா என்ன அர்த்தம்னா, புது மந்திரியே ஆபீஸ்ல உட்கார வைக்க போறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுங்க. நியாயத்துக்கு ஆப்போசிட் என்னது? நீதிக்கு ஆப்போசிட் என்னது? இது ரெண்டுத்தையும் மாற்றத்துக்கு தான் தெபோரால் என்ன பண்றா? மரத்து கீழே உட்கார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு 20 அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்டர் என்ன பண்றாரு? உருவாக்கிட்டார். 2வது அந்த அம்மா ஊழியம் என்னது? ப்ராஃபெட். ப்ராஃபெட்னா என்னது? எழுதிக்கொள்ளுங்க. ப்ராஃபெட்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். சும்மா கனாமனா கனாமனா எதெல்லாம் பேசிட்டு இல்லை, தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் பைபிள் திறந்து பாருங்க, கர்த்தர் உரைக்கிறதாவது. எத்தனை முறை வருது? முழுக்க முழுக்க வருது. கர்த்தர் உரைக்கிறார். And God said, and God said, கர்த்தர் உரைக்கிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? You have to speak the truth. இந்த 20 பேர் இந்த 2 வருஷத்துல அசத்தியத்திலிருந்து வந்த மாணவிகளை சத்தியத்தோடு அனுப்ப போகிறார்கள். சத்தியத்தை தூக்கிட்டு வெளியே போனாதான் சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை. விடுதலை நாயகன் அல்ல, விடுதலை நாயகிகள். 20 விடுதலை நாயகிகளை இங்க கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இப்போ அந்த இடத்துல இந்த வேலையை யார் செஞ்சுக்கணும்னு பாராட்டு. பாருங்க, தேனின்னு சொல்லிட்டேன். ஆனா பராக் அவனுடைய பேரு என்ன? பாராக்கூடிய பேரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு பல பேர் இருக்குது. லைட்னிங். இன்னொரு பேரு மெடிடேஷன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, திடீர்னு தியானிப்பாரு, திடீர்னு மின்னல் ஆயிடுவாரு. மின்னல் அப்ப போக்கஸ் பண்ண முடியுமா? கேமரால முடிய முடியாது. அது வருதுன்னு தெரியாது, போறதுன்னு தெரியாது. ஆனா இவன் இஸ்ரவேல் ஜனத்துல ஒரு பெரிய தலைவன். ஆனா இந்த தலைவன் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யறா? தெபோரால் செய்யறா. தெபோரால் செஞ்சுட்டு அவனை கூப்பிட்டு, நீ செய்ய வேண்டிய வேலை. அவன் என்ன சொல்றான்? நான் என்னால முடியாதுமா, இந்த 2 பேர் செய்யுமா அப்படின்னு நிறைய முறை நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம செய்யாததை யார் செய்வா? லேடிஸ் செய்வாங்க இல்லையா? நிறைய முறை பாருங்க, எனக்கே வேதாமத்தில் நிறைய காரியங்கள் நான் என்னால செய்ய முடியாது. ஆனா என் மனைவி என்னை காட்டிலும் சிறப்பா செய்வார். சென்னையில இருந்து இங்க வர மட்டும் எங்க வேதா மக்கள் இது அங்க ஒண்ணு இருக்குது, அதுல இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாரையும், ஏன்னா அங்க எக்ஸாம் இருக்குது, அப்படி கிராஜுவேஷன். ஆனா காரியத்தில் நான் அப்படியே கார்ல உட்காந்து என்னால அந்த சிந்தை வராது, என்னால அந்த எண்ணம் வராது. ஆனா அப்படிப்பட்ட தெபோரால் இருக்கிறார். அந்த தெபோரால் தான் பாராக் செய்ய வேண்டிய வேலையை சொல்றார். நான் உன்னோட கூட வரேன். சொல்ல போனா தெபோரால் அல்லது மற்றவரின் அது சொல்லப்பட்டது யாருமே எதிரே பரிசுத்தவான்கள்ல இல்ல. ஆனா யாரு இருக்கிறான்? பாராக் சொல்றான். He's a man of faith. அவன் என்ன சொல்றான்? Man of faith is calling the truth. தெபோரால் சத்தியம் உள்ளவன். சத்தியத்தை தூக்கிட்டு தான் நாங்க வெளியே போக முடியும். அது இல்லாம நான் வெளியே போக மாட்டேன் பாராட்டு தான் சொல்றான். வெளியில போறாங்க. நாங்க கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், 20 வருஷம் அங்க ஒரு பொல்லாத ராஜா இருந்தான். அவன் பேர் என்னது?
செசரா, எல்லாம் சொல்லுங்க செசரா. செசரா என்றால் ரெண்டு அர்த்தம். ஒன்று அவனுக்கு முன்னர் அர்த்தம் என்னன்னா ஸ்வாலோ. ஸ்வாலோன்னு என்னது? முழுங்குறவன், முழுங்குறவன், விழுங்குகிறவன். ரெண்டாவது செசரானா என்ன அர்த்தம்? ஸ்விஃப்ட், வேகம். அவன் எப்போ வருவான் எப்போ போவான்னு நமக்கே தெரியாது. இது ரெண்டுமே யாருடைய கேரக்டர்? பிசாசுங்க. எவனை விழுகலாம் என்று அப்படியே சேர்ல உட்காந்துக்கிறது இல்லை அவரு. நம்ம தான் உட்காருவோம். அவரு இரவும் பகலும் நாங்குநேரில் இருக்கிற அத்தனை தெரு, சந்து, பொந்து, வீடு, குடும்பம் எல்லாத்துலயும் சுத்திக்கிட்டு இருப்பான். சுத்திக்கிட்டு ஒரே காரணம், உன் குடும்பத்தை முழுங்க விழுங்க. அப்படி அவன் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 2025லயும் செஞ்சான், 2024லயும் செஞ்சான், 2026லயும் வச்சிருக்கிறான். முடிஞ்சா 2027ல கூட என்ன பண்ணுவான்? அவன் விழுங்குறதும் வேகத்தையும் நம்ம இடத்துல காமிப்பான். எத்தனை முறை ஐயாவுடைய ஊழியத்துல அந்த மாதிரி இந்த ஊழியமே விழுங்கப்படுகிற சூழ்நிலை வந்தது. இந்த ஊழியமே எங்கேயோ ஒரு வேகமா போனா ஆபத்து வரும், ஆக்சிடென்ட் வரும், கண்ட்ரோலுக்கு அது போக்கஸ் இருக்காது. அப்படிப்பட்ட வேகம் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. சரியா? இஸ்ரேல் கணக்கு மிரட்டுதான், உருட்டுதான், அழுத்துதான். 20 வருஷம் யோசிச்சு பாருங்க. 20 வருஷம் 31 வருஷம் இந்த பைபிள் காலேஜ் நடத்துகிறாரு. எத்தனை முறை செசரா இங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். செஞ்சானா செய்யலையா? செஞ்சான். நம்ம கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும். ஆனா அவனை பார்த்து சொல்றா, நீ போ, நான் உன்னோட கூட வரேன். ஆனா ஆச்சரியம் என்ன, நீ போ நான் உன்னோட கூட வரேன்னு சொல்றவ அவன் யோசித்தான், இந்த மாதிரிதான் மட்டும் வருதுன்னு பயந்தான். ஆனா 14 வருஷத்தை வாசிங்க. 14. தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. அப்போது தெபொராள் என்ன சொல்ற? எழுந்து போ. எழுந்து. இந்த நாள் என்ன நாள்? நீங்க எழும்புற நாள். 2 வருஷமா நல்லா தூங்குன இடமா இருந்தது. இனிமே என்ன பண்ண போகுது? எழும்பணும். எழும்பி கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. எழும்பணும். கையில கர்த்தர் என்ன தர போறார்? உன்னை எதிர்க்கிற எதிரியை உன் கையில் கர்த்தர் தர போகிறார். அப்புறம் மிக முக்கியமானது, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். இவன் யார கூப்பிட்டு விடுக்கிறான்? பாராக்கு. தெபொராள். நம்ம தெபொராளை தான் புடிச்சுக்குவோம், யார விட்டுருவோம்? தெபொராள் சொல்றார், நான் ஏன் உன் கூட வரேன்னா, நம்ம 2 பேருக்கு முன்னால யார் போயிட்டார்? இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறவர், தொடக்கிறவர், முடிக்கிறவர், எல்லா ஜெயத்தையும் கொண்டு வருகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். பாட்டல்ல, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஆனா நானு பின் செல்கிறேன் அப்படின்னு பாடுறோம். நிறைய பாட்டு. ஜெயம் கொடுக்கும் பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா யாரோட ஒட்டிட்டு இருக்குது? தெபொராளோட ஒட்டிட்டு இருக்குது. உனக்கு அந்த ஞானம், விசுவாசம் எதுவுமே இல்லை. கர்த்தர் நமக்கு நான் சொல்ற, நீ தனியா வெளியே போவது இல்லை, உங்க குடும்பத்தோட போவது இல்லை. உனக்கு முன்பாக ஏற்கனவே இயேசு அவர் போயிட்டார். ஆமென். ஆயத்தப்படுத்த, உன்னை பயன்படுத்த, உன்னை ஜோலிக்க, உன்னை ஜெயிக்க கர்த்தர் உன்னை கொண்டு போறார். எதிரிகளை மீட்பதற்கு, அவர்களை துரத்துவதற்கு அவன் பயன்படுத்தின சில ஆயுதங்கள் சொல்லி இருக்குது. எத்தனையோ முறை இந்த ஊழியத்தை பயன்படுத்தி இதை அழிக்கணும்னு சொல்ற ஆயுதம் இருந்தது. 900 என்ன சேரிட்டு இரும்பு. ஆமா, எதோட ஒட்டிக்கிட்டு இருக்குது? இரும்பு ரதம், குதிரை. அதனால வசனம் சொல்லுது, சில எதை மேன்மை பாராட்டுறாங்க ரதங்களை, சிலர் அந்த மாதிரி. யாருதான் இவரு? 900 வச்சுக்கிறாரு. அவரு என்ன வச்சுக்கிறாரு? நம்ம ஊழிய இதுல 900ல போவோம், 9ல போவோம். அது பத்தாதுக்கு 300,000 போர் வீரர்களை வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்மை காட்டின எதிரி அவன் பலமுள்ளவனாக நமக்கு பார்க்கிறான். 900 குதிரையும் 900 இரும்பு ரதமும் எப்படிங்க வாழ்க்கை நடத்த முடியும்? எப்படி ஏப்ரல் முடிச்சு மே மாசத்துக்குள்ள போக முடியும்? ஆனா நல்லா கவனிக்கணும், அவனுக்கு 900 இருந்தாலும் சரி, 300,000 இருந்தாலும் சரி, அடுத்தது அவனுக்கு ஏற்கனவே 10,000 எங்கேயோ என்ன பண்ணிருக்கிறான்? ஒதுக்கி வச்சிருக்கிறான். ஆனா இஸ்ரவேல் கையில எவ்வளவு இருந்தது தெரியுமா? எல்லாம் சொன்ன வெறும் 10,000 பேர். அததான் எனக்கு பிடிச்சமான காரியம். ஆண்டவர் எதையும்
எவரையும் பயன்படுத்துவார். எவரையும் அறியாது. மகத்தை பார்த்து என்னதான் சொல்றாரு? எவருன்னா என்னது ஒண்ணு சொல்லாதுங்க. பக்கத்துல பார்த்து என்னதான் சொல்றாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க எவரையும். ஆமா, சும்மா இங்க டைரக்டரு இன்டைரக்டரு அதெல்லாம் இல்ல, அவர் எவரையும் பயன்படுத்துகிறவர். ஆமென். நீ உன்னுடைய ஒப்பீனியனும் உன்னுடைய ஸ்பீச்சையும் உன்னுடைய டிசிஷனையும் உன்னுடைய கண்ட்ரோலையும் வச்சு தேவ சித்தத்தையும் நோக்கத்தையும் அதை தடை பண்ணவே முடியாது. ஆண்டவர் கைய வச்சார்னா, ஆண்டவர் நினைச்சா அதை செய்தே தீருவார். போய் எகிப்துல கேளுங்க பார்க்கலாம். எகிப்துல கேளுக்கு முன்னால இவனை கேளுங்க, கெதியோன. ஆண்டவர் கெதியோன் சொல்றான், அப்பா நாங்க டெய்லி காலையிலயும் மாலையிலயும் யார் வந்துடுறா? மீதியானுங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் என் கையில இப்போ எவ்வளவு இருக்குது? 32,000 பேர் இருக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணிடலாம், பிசாசையும் எதிர்ப்பையும் என்ன பண்ணலாம், ஜெயிக்கலான்னு. ஆண்டவர் சொன்னாரு, வேற ஊட்டலான்னு வேற. கடைசியில் ஆண்டவர் 30,000 22,000 எல்லாம் போய் கடைசியில் எவ்வளவு இருந்தா போதுன்றார். நாங்க இருந்தோம். சத்தமா சத்தமா முன்னேறு, எல்லாத்துக்கும் முன்னேறு. இப்போ உங்களுக்கு 30,000 தரேன் இந்த கையில 300 தரேன், வாங்குவீங்க? சிரிக்க சொல்ல, ஏதோ வாங்குவீன்னு கேட்டாங்க. 30,000 தான். கை தட்டுங்க. உண்மையை சொன்னார். சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நயா பைசா கூட என்ன பண்ணக்கூடாது. அவனை நம்பாதீங்க. இந்த நயா பைசா வேணான்றான் பாத்தீங்களா? கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்டவர் அவனுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு, ரொம்ப கேவலமான கண்டிஷன். நான் ஒருத்தனை பயன்படுத்தணும்னா 32 வேணாம், உனக்கு 22 வேணாம், உனக்கு 300 பேர். அதை எந்த 300 பேரு? ஆண்டவர் ரொம்ப மோசமான கூட்டம். அந்த அத்தனை பேரையும் வெளியே தொட்டு 300 வச்சு காரணம் ஒரே காரியம் தான் பிரதர். என்ன தெரியுமா? அவ்வளவுதான் பிரச்சனை. கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்? தண்ணி குட்டேன். தண்ணி குட்டாலே போதும், மீதியானில் என்ன பண்ணிடுவார்? ஆண்டவருக்கு எதை வச்சு போய் மோசையை கேளுங்க. எகிப்து ஜனங்களுக்கு எப்படா பார்வோனையும் ரதத்தையும் சிவந்த சமுத்திரத்தை ஒரு பேனு எகிப்தின் வாதையில ஒன்றினது உணர்வாத கவலை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நினைச்சா ஒரு கவலையும் ஒரு பேனையும் ஒரு ரத்தத்தையும் ஒரு தண்ணிய கூட என்ன பண்ணுவாரு? சேர்த்துல கொண்டு வருவார். அவன் உன் கண்ணு முன்னாலேயே உங்க எதிரி என்ன பண்ணுவான்? அழிந்து போவான். கொஞ்சம் கேட்டு பாருங்க, நிறைய சொல்லலாம். யோனாவை கேட்டு பாருங்க. என்ன கத்த பயன்படுத்துறது எதை வச்சு பயன்படுத்துறது? மீன். சொல்லுங்க, மீனை கொண்டாக கத்துற என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய ஊழியத்துக்கு என்னை அனுப்புவார். அதை விட கேவலம் என்னது? ஆண்டவர் கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் ஓசனான்னு பண்ணணும். கோயிலில் இருக்கிற ரிலீஜியஸ் லீடர்ஸ் கஷ்டப்படாத, நாங்க பெரிய பாதுகாக்காக என்ன பண்ணிக்கிறோம், பண்ணிக்கிறோம். ஏசு எங்க இருக்கிறாரு? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த பசங்க புல்பிட்ல இருந்துட்டு ஏசு எங்க இருக்கிறான்னு தெரியல. அங்க கத்துறவனை பார்த்து வாய மூடுன்றாரு. ஏசு என்ன சொன்னாரு? நீங்க துதிக்காவிட்டால் சத்தம் போடும். நல்லா சொல்லுங்க, கல்லு நல்ல கல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நினைச்சா கல்ல கூட என்ன பண்ணுவாரு? துதிக்க வச்சிருவாரு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, இன்னைக்கு எஸ்டிபிக்கு நானா இருந்தா கூட தெரியுமா, வேணான்னா எதை கொண்டாந்து உட்கார்ந்து வச்சிருப்பாரு? எது பேசும்? கழுத கூட பேசும். சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சீஃப் கெஸ்டா கழுத வந்திருந்தா என்னையா அது ரொம்ப மோசமா இருக்குது. இந்த மாதிரி கிராஜுவேஷன் நாங்க பார்த்து ஆண்டவர் அதை கூட என்ன பண்ணுவாரு? வைப்பாரு. அவங்களுக்கு அவர் நினைக்கிறதுக்கு ஒண்ணு நம்ம தீர்மானிக்கவே 20 பேரை இந்த பைபிள் கால உங்க அப்பா அம்மா கொண்டாந்து உங்க பாஸ்டர் கொண்டாந்து வைக்கலையா? கர்த்தர் ஏற்கனவே உள்ளங்கையில உன்னை வைத்திருக்கிறார். உன்னை தீர்மானிக்கிற உன்னை கொண்டு பலத்த கிரிகளை கர்த்தர் செய்ய போறார்.
ஆனா என்ன 20 வருஷம் உன்னை நெருக்கிட்டு இருந்தான் பத்தியா, உன்னை அழிச்சிருவேன்னு சொன்னான் பத்தியா, உன்னை பயமுறுத்தினான் பத்தியா, இனிமே பார் அப்படின்னு கேள்வி சொன்னான் பத்தியா, அவன் முன்னால கர்த்தர் உன்னை கொண்டு காரியத்தை செய்ய போகிறார். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாருங்க, அவங்க எல்லாம் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க ஏற்றி, இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? மலையில. சொல்லுங்க, மலையில. இப்போ 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17, 14 சீக்கிரமா. அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். மலையிலிருந்து இறங்கினார்கள். எல்லாம் சொல்லுங்க, மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கற்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பாராக் ரதங்களையும் சேனையும் பிரஜாதிகளுடைய அரசேத் மட்டும் துரத்தினார். 17 வாசிங்க. சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி. எழுதிக்கோங்க, கேனியன் நாட்டினுடைய வீட்டில் இருக்கிற தலைவன் பேர் என்னது? எபேரி. சொல்லுங்க, எபேரி. ரொம்ப மோசமான ஆளுதான். யாருன்னு நமக்கே கண்டுபிடிக்க முடியாது. வலது கையா இடது கையா, இவன் உலகமா, இவன் சபையா, இவன் விசுவாசியா, இவன் அவிசுவாசியா, இவன் தேவனுடைய பிள்ளையா, இவன் கிராஜுவேட்டா, இவன் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டா, இதற்கு வெளியில என்ன செக்குலர்ல படிச்சுட்டு ஒன்னும் கண்டுபிடிக்க. அவன் தான் எபிரி. எபிரின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எபிரி என்று சொன்னால் அலையன்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசம்லாம் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அலையன்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? எலெக்ஷன் என்னது? கூட்டணி. எவன் எந்த பக்கம் போனான்னு நமக்கு இங்க இருந்தாயா, எங்க போயிட்டான், அங்க போயிட்டாயா, அங்க இருந்தாயா, இங்க வந்துட்டாயா, அவன் அங்கேயே இருக்கிறான். ஹல்லேலூயா பாருங்க, அவரு ஹல்லேலூயா சொல்றாரு. அப்ப அங்கேயும் ஓட்டு போடுவாரு, ஓட்டு போடுவார். இந்த மாதிரி என்பவன் அப்படிப்பட்டவன் அலையன்ஸ். அவன் மதில் மேல இருக்கிற பூனை எந்த பக்கம் எப்போ விழுவான்னு நமக்கே தெரியாது. அப்படிப்பட்டவன் எபிரி யாரு? மோசே மாமனாருடைய சொந்தம், இஸ்ரவேலுடைய உறவு, எபிரேயனுடைய உறவு. கொஞ்சம் இஸ்ரவேலுடைய உறவும் இருக்குது. அடுத்தது இவன் ஊர் பேர் என்னது? கானானி. கானானி என்னது? தேவனுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள், பாகாலை வணங்குற ஜனங்கள். ஆனா அந்த பாகாலை வணங்குற ஜனங்களுடைய பின்னணியில பாரு, ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை கோயில் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அப்படின்றான். திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை மட்டும் எங்க ஓடிடலாம், உலகத்துக்கு ஓடிடலாம். எபிரி என்ன செய்வான்? நண்பன் எதிரிக்கும் நண்பன், நண்பனுக்கும். இந்த மாதிரி ஆள் ரொம்ப டேஞ்சரஸ். எபிரி அவனுடைய வீட்டுக்கு போறாயா சிசரா, ஏன்னா அட்டி சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க போட்டாங்க? நான் ஒரு சின்ன இது சொல்றேன் பாருங்க. அது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அது எப்படி கேக்குது? செசரா ஏன் தெரியுமா? ஒன்னு இல்லாம என்ன பண்ண, 20 வருஷம் வாழாட்டினவன் 20 வருஷத்துல சுருட்டிக்கிட்டு என்ன பண்ண போறான், ஒண்ணும் இல்லாம போனான். நேத்து ராஜா, இன்னைக்கு என்னன்னு தெரியாது. அவன் போறான். அவன் என்ன யோசித்தான்? அலையன்ஸ் வச்சுக்கிற வீட்டுக்கு போயிட்டான், நம்ம எப்படியாவது காப்பாற்றுவாங்க. ஆனா அங்க போனா நல்லா இந்த ஆள் இங்க வர்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? ஆண்டவர் எதையும் என்ன பண்ணுவார்? எவரையும் பயன்படுத்துவார். அதுக்கு இந்த 20 பேர். ஆனா எதையும் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன பேனோ கவலையோ ஏதோ, இந்த இடத்துல ஆண்டவர் எதோ சொன்னாங்க. எழுத்துக்கு முன்னால் அவர் கொண்டாந்தது என்னது? சித்திரவாதிகள்.
ஆணி கொண்டாரு, சுத்தி கொண்டாரு, மழை சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி சொல்லுங்க, தண்ணி ஏன் தண்ணியை கொண்டாந்தா தெரியுமா? எதை வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ஊழிய பணிக்க. இரும்பு ரதங்கள், இரும்பு ரதங்கள் பள்ளத்தாக்குல நிக்குது. ஆண்டவர் மலையிலிருந்து எதை கொண்டாச்சாரு? மலையிலிருந்து தண்ணி வர வர எங்க வந்துருச்சு? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆறாயிடுச்சு. ஆறுல இப்ப குதிரையும் ரதமும் என்ன பண்ணுது? ஓடுதா? அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அதுக்கே குதிரை மிதக்குது, ரதம் சொருகிச்சு, மாட்டிக்கிச்சு, மூமெண்டே இல்லை. இந்த பசங்களுக்கு குதிரை ரதத்தை தவிர வேற யுத்தம் தெரியாது. கால் நடையில இந்த இஸ்ரேல் ஜனம் எல்லாரையும் ஒண்ணுமில்லாம பாருங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா எப்படி ஆரம்பிச்சது? இஸ்ரேல் ஜனம் என்ன சத்தத்தை கேட்டாங்க? ஐயோ, தெபோரா சொல்றா பாராக்கிட்ட, எப்படி பார்த்து அடுத்த வருஷம் நடக்குமா, அடுத்த வருஷம் வரும். சத்தம் சத்தம் வருது, எல்லாத்துக்கும் சத்தம் வருது, சத்தம் வருது. அப்புறம் என்ன வருது? நான் சொல்றேன், சில சமயம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் அவர் நினைச்சா எதையும் வச்சு உன்னை ஜெயிக்க வைப்பார். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும், ஆமா, ஏசாயா உணர்வாசனம் சொல்றான், இரும்பு தாழ்பால்களை உடைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. நமக்கு இரும்பை நம்ப தேவையில்லையா, குதிரை நம்ப தேவையில்லை, ரதத்தை நம்ப தேவையில்லை. யெகோவா தேவனை நம்பினா போதும், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். இவன் பாருங்க, எபிரின் வீட்டுக்கு போயிட்டான். எபிரின் அன்னைக்கு வீட்டுல இல்லை, ஏன்னா தூரத்துல இருக்கிறாரு. எபிரின் வீட்டுல யார் இருக்கிறா? யாகேல். எழுதிக்கோங்க, யாகேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா காணும். இப்ப கொஞ்ச நேரத்துல நானும் பார்த்துட்டு நாங்க மனைவி அப்புறம் நாங்கெல்லாம் பாலைநகர்ல இருந்து வந்தோம். வரும்போது அந்த பைபாஸ்ல வரும்போது பாஸ்டர் ஜான்சன் சொன்னார், அது பாத்தீங்களா அந்த மலை அப்படின்னா. நான் இந்த பக்கம் மலையில காத்திட்டு இருக்கிறேன், அவர் அந்த மலையை காத்திருக்கிறார். அது என்ன விசேஷம்? என்ன விசேஷம் அந்த மலையில? என்ன இருந்தது? ஆடு. சொல்லுங்க சொல்லுங்க, ஆடு. ஆடு அது என்ன தெரியுமா அர்த்தம்? மலை மேல் இருக்கிற ஆடு, மவுண்டன் கோட். சொல்லுங்க பார்க்கலாம். யாகேல் எப்போதும் பள்ளத்தாக்க விரும்புறவங்க, உயரத்தை விரும்புகிறவன். கட்டக்கூடாதா? உன்னை வாழாக்காமல் கீழாக்குவேன் சொன்னார், மேலாக்குவேன், அப்புறம் தலையாக்குவேன், மேல மேல எல்லாம் சொல்லுங்க, மேல. அவன் அப்படிப்பட்டவ யாகேல். அங்க போறாரு. இப்பதான் பார்த்தமா சொன்னது போல ஒரு பெண்ணு பைபிளுக்கு பேச ரொம்ப ஈஸி. இன்னைக்கு பாருங்க, போன்ல பார்த்தா யார் வேணாலும் எவன் வேணாலும் என்ன பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனா இந்த அம்மா பாருங்க, தெபோராவுடைய பின்னணியில் வந்தவர், அவளை அறிந்தவர். தெபோரா தாயின்னு சொல்ற வேதம். மதர் செய்ய வேண்டிய வேலை, மத வேலையை மதர் தான் செய்வாங்க. ஆனா ராகேல் மதர் கிடையாது, ஏன்னா பிள்ளை கிடையாது. வேற எபிரும் இவளும் தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த எதிரி வரான், எல்லாம் சொல்லுங்க, எதிரி வரான். 20 வருஷமா க்ளோஸ் பண்ணுவேன் ஊழியத்துல. ஆனா இவன் எதிரியை பார்த்து என்ன சொன்னா, நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? 20 வருஷம் பிரச்சனை பண்ணிட்டு திடீர்னு உங்க வீட்டுக்கு வரான், வீட்டுல சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க? ஏண்டா இங்க அந்த ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டு கத்தரா என்ன பண்ணிட்டாரு, கொண்டாந்து நிக்க வச்சுட்டாரு. பயம் முச்சுல அவன் கண்ட அட்டகாசம் பாருங்க. ஒரு 3 காரியம் 4 காரியம். ஒண்ணு, ஆண்டவரே ஆண்டவரால 20 வருஷம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், அநியாயம் பண்ற ஒருவனை இந்த யாகேல் என்ன சொல்றா? ஆண்டவரே உள்ள வாருங்க, எங்க வீட்டுக்காரி இல்ல. என்ன மாதிரி பாருங்க, ஒரு 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 ஸ்திரீக்கு தந்திரமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அவ பாருங்க, அவன் நினைச்சிருந்தாங்க, ஏன் வந்த என் பிள்ளைகளை, என் சொந்தத்தை, என் உறவை, என் தேசத்தை, என் கிராமத்தை அழிச்சு போட்ட உன்னை உனக்கு ஒரு யுத்தம் போயிடுச்சு, உன் ரதம் போயிடுச்சு, உன் குதிரை போயிடுச்சு, இப்ப யார் கையில இருக்கிற நீ? என் கையில இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். அவ அதெல்லாம் சொல்லுவே. ஆண்டவரே உள்ள வாரம். உள்ள வந்த உடனே அவன் ஏற்கனவே அடிபட்டு நாசப்பட்டு எல்லாம் உருவப்பட்டு இருக்கிறான். அவன் நம்ம அம்மா என்ன சொல்லுது, என்ன பண்ணுங்க, பயப்படாதீங்க, படுங்க, ஏன்னா பயத்தோட வரான். ஆனா படுங்கன்னு சொல்றான். படுத்துட்டு அவன் என்ன பண்றான், அவன் கையில என்ன இருக்குது, தாய் செய்ய வேண்டிய வேலை. பாருங்க, புள்ள பட்டுச்சுன்னா அம்மாங்கள் என்ன பண்ணுவாங்க, வச்சுட்ட தூங்க வைப்பாங்க.
அது மாதிரி எதிரிய என்ன பண்றார், அங்க போட்டு ரொம்ப அதே அப்பா நான் வேற மாதிரி யோசிச்சேன். என்ன நடக்குது, நல்லா தூங்கும் போல, நல்லா ரெஸ்ட் போலன்னு. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு பயம் வந்துச்சு. அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்றான், என்ன சொல்றோம், அவெல்லாம் வருது என்ன தேவை, தண்ணி. இங்க பாருங்க, அவருக்கு புத்திசாலி தானே, அவர்கிட்ட ஏற்கனவே வீட்டுல என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. அவர் நினைச்சிருந்தா தண்ணியை கொடுத்துடலாம். ஆனா ஞானம் உள்ள ஸ்ரீ, தந்திரம் உள்ள ஸ்ரீ தண்ணியை கொடுக்காம எதை கொடுக்குறான். நல்லா சொல்லுங்க, பால். நாலா சில சமயம் அந்த காலத்துல வயசானவங்க ராத்திரி பால் குடிக்கிறாங்க. எதுக்குங்க, அவங்களோட நல்லா ஆரோக்கியம். பால் என்ன இருக்குது, தண்ணியில ஒண்ணும் கிடையாது. ஆனா பால் என்ன இருக்குது, சில காரியம் அதை குடிச்சாலே எது வந்துடும், ஆண்டவர் நல்ல நிதிரியை நமக்கு தருவார். நிறைய பேருக்கு தூக்கம் வந்து எதை குடிக்கிறாங்க, தண்ணி குடிச்சா திருப்பி தாக்கம் வரும். ஆனா நம்ம பாலை கொடுக்குறார். கொஞ்ச நேரத்துல ஆள் என்ன பண்றாரு, ஒற்றை விட ஆரம்பிச்சாரு. நம்ம விட்டுச்சா திருப்பி மூடினான். நான் சொல்ல போறேன் பாருங்க, அவன் மூடினான், எல்லாத்துக்கும் மூடினான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் ஏற்கனவே சொன்னான், இந்த ஆள் சொன்னான், எவனா வந்தானா சொல்லிடு, யாரும் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிடாத அப்படின்னு படுக்க வைக்கவே கடைசி வீட்டுல இருக்கிற ஒரு சுத்தியும் ஒரு ஆணியும் அவங்க வீட்டுல சுத்தி ஆணி. அன்றைக்கு இருக்கிற காணாங்கியர்களுக்கு நிரந்தரமான வீடு கிடையாது. பாலைவனத்துல வாழ்றவங்க இன்னைக்கு இங்க நாங்குநேர்ல இருப்பான், நாளைக்கு வள்ளியூர்ல இருப்பான், நாளைக்கு ஜங்ஷன்ல இருப்பான், நாளைக்கு நாசரேட்ல இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவர்கள் கூட போகும்போது இந்த பெண்களுக்கு அவங்க கொடுக்குற வேலை என்ன தெரியுமா, ஒரு சுத்தி ஆணியை கொடுத்து ஒரு இடத்துல கூடாரத்தை போடுன்னா இவங்க என்ன பண்ணணும், கூடாரத்தை போட்டு ஆணி அடிக்கணும். திடீர்னு தலைவர் சொல்லுவார், இனி நாளைக்கு நம்ம என்ன எங்க போறோம், கன்னியாகுமரி போறோம்னா ஒண்ணு எதை பிக்கணும், எதை வச்சு சுத்திய வச்சு ஆணி வச்சு. அவங்க பாருங்க, கூடாரத்தை அமைக்கவும் சுத்தி ஆணியும், கூடாரத்தை பெயர்க்கவும் சுத்தி ஆணியும். அப்போ இந்த அம்மா போர்வை போட்டு எதிரிய படுக்க வச்சத ஆதியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொன்னார். ஏவாளுக்கு என்ன சொன்னாரு, அவர் உன் தலையை நீயோ. அது தீர்க்கதரிசனம் ஆதியாம் கிடையாதியா, அது ராகேலுக்கு. அவ பாருங்க, எனக்கு ஆச்சரியம், தலையை மூடிட்டு எப்படி அவளுக்கு நெத்தி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. எதை வச்சு கத்துக்கிட்டா, தமிழ்ல ஒரு படம் என்ன அடி, நெத்தி அடி. சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள விட்டுருந்தா பயத்துல எங்கேயோ ஓரமா அடிச்சு அந்த அம்மா அந்த ஆள் எழுந்து திருப்பி நம்மள அடிச்சிருவாங்க. ஆனா அந்த அம்மா பாருங்க, நேரா நெத்தி அடி. எல்லாத்துக்கும் நெத்தி அடி எங்க கத்துக்கிட்டா, 2 வருஷமா பைபிள்குள்ள தட்டி சிலருக்குதான் தட்டவே வரல, இங்க தட்டிக்கிட்டு இருக்குது. ஆனா டீச்சர் சொல்ல, நீங்க தட்டாது, எங்க தட்டு. வருவான், அவன் வரும்போது அவனுக்கு நெற்றி அடி குடிக்க நீ என்ன பண்ணும், அவன் பாருங்க ஒரு கோடு போடுறான். அவன் ஏன் பண்ணது தலை. ஆனா ஆணி எங்க போயிடுச்சு, தலை. சொல்லுங்க தலை, நீங்க தலை சொல்லுங்க, இந்த ரோட் தலை சொல்லுங்க, தரை நீங்க சொல்லுங்க, தலையும் தரையும் என் கையில. ஆமே வருங்க அவங்களுக்கு அவர் என்ன யோசிச்சிருப்பார், சுத்தி ஆணி வச்சு என்னையா நாங்க ஊழி செய்ய முடியும். நான் சொல்றேன், பாராட்டும் தேவராலும் இஸ்ரவேலும் ஜெயிக்க வேண்டிய ஜெயத்தை ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சகோதரி இல்லை, 20 சகோதரி இருக்கிறார்கள். வெளியே போகும்போது சுத்தியோட ஆணியோட போறான், நெற்றி அடி அடிக்க போறேன், பிசாசு கீழே விழ போறான், நீ எழும்ப போற, கர்த்தருக்கு ஜெயத்தை கொண்டு வர போகிற. பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்லி போட்டேன். ஏன் ஒரு பெண் ரொம்ப முக்கியம், இது யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன 5000 பேருக்கு ஆண்டு என்ன பண்ணாரு, 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாரு. அதை கொடுத்தது யாரு கொடுத்தாங்க, 5 அப்பம் 2 மீன். இதே சொல்லி 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 நம்ம விட்டோம். ஆனா அந்த கொடுத்த அம்மாவை பத்தி யாருமே, இந்த அம்மா அன்னைக்குதான் இந்த பையனுக்கு 5 அப்பம் 2 மீன். டெய்லி இந்த அம்மாவுக்கு லஞ்சு கொடுக்குது இந்த பையனுக்கு, டெய்லி. எல்லாம் சொன்ன டெய்லி. ஸ்திரீக்கு தெரியாது தன் தினந்தோறும் செய்கிற ஒரு காரியம் எந்த அளவுக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வரணும். அவன் பாருங்க, வாரம் 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 ஒவ்வொரு நாளும் அப்பத்தி மீன் விழுந்தவன்
அன்னைக்கு வந்து திடீர்னு சொல்றாங்க அம்மா, ஏய் சாப்பிட்டியா, அப்பத்தை சாப்பிட்டியா? அவங்க இன்னைக்கு சாப்பிடலம்மா. ஏய் ஏண்டா சாப்பிடல, யாருக்குன்னா கொடுத்துட்டியா? ஆமாங்க, ஒருத்தன் வந்தான், இழிப்புன்னு ஒருத்தன் வந்தான், அந்திரேயன் ஒருத்தன் வந்தான், வாங்கி குடிக்கிட்டு எங்க ஓட்டான், பேசிக்கிட்டு ஓட்டான், அவங்களுக்கு 5 கொடுத்துதான். கடைசியில பார்த்தா அந்த 5 அப்பம் 2 மீன் கண்ணால பார்த்தேன்னா அது எனக்குன்னு கொடுத்த லஞ்சு, டெய்லி குடிக்கிற லஞ்சு. ஆனா இன்னைக்கு அது வகை மீனாயிடுச்சு. இதுல பார்த்தா 5000 பேருக்கு பசியை ஆற்ற ஒரு அற்புதம் யாரால வந்ததுயா? சின்ன பையனால இல்லையா? நம்ம வாரம் வாரம், நாள் நாள், மாதம் மாதம், ஒவ்வொரு நாளும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமையல், அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டதா, போஷிக்கப்பட்டதா தெரியா? அவளுக்கே தெரியாது அவள் சமையல் 5000 பேரை திருப்தி படுத்தி 12 கூட ஸ்ரீயே உன் சமையல் நீ மாட்டாத, அங்க கத்தர் அற்புதத்தை கூட வைப்பார். நாங்க நெறி அதை வச்சு கத்தர் அநேகரும் உன் பக்கத்தில் கொண்டு வர்றார். இந்த கால வேலை, இந்த மாலை வேலையில கத்தர் அப்படியாய் ஒரு ஸ்ரீ மூலமாய், எல்லாம் சொல்லி பார்க்கலாம், ஒரு ஸ்ரீ மூலமாய் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார். 20 பேரை எழுமி பார்க்கலாம். இவர் சாதாரணவர்கள் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், 2 வருஷம் 3 வருஷம் ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள். ஆனா வெளியே போகிறது எவரால் இருந்தால் பாராட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு யாகேல், 20 யாகேல கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறார். ஆமென். சுத்தியோடைய ஆணியோட கர்த்தருக்கு என்று ஒரு பெரிய காரியம் செய்ய கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்ணில் மூடி உங்கள் கரங்களை வெளிக்கு நேராக நீக்கி அவரை ஆசீர்வதிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கானே ரொம்ப கீழ்த்தரமா, ஆண்டவரே எங்களை ரொம்ப நொந்து போய் ஒண்ணுமில்லை என்று சொல்ற அளவுக்கு வாழ்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு சகோதரி, அவள் யார் என்பதை, கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து முற்றிலும் ஜெயம் கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. தேசத்தை கைப்பற்றினாரு, இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாரு. அது போல 20 பேர் இந்தியாவுக்கு, உலகத்துக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அதை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. God bless you. டாக்டர் அலெக்ஸ் சப்பையா அவர்கள் 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற இக்கல்லூரி மாணவிகளுக்கு பட்டம் வழங்குவார்கள். வேலைக்காக நான் ஆண்டவரை சோதிக்கிறேன். பெரியது முடியவில்லை. ஆண்டவராயிருக்கிறார். அதையும் நேரத்திற்காக நான் 31வது தாசன் நிகழ்வை சிறப்பித்தற்காக நன்றி சொல்கிறேன். மாத்திரமல்ல, இந்த 7ஆம் பள்ளியில் 10 ஆசிரியர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். 10 பேரும் சாதாரணமானவர்கள், மிகவும் சிறப்பான போதகர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனியே சிறப்பான ஊழியர்கள் இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியில இந்த ஊழியத்தை அவர் செய்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு தேவன் தந்த ஒரு மிகப்பெரிய பரிசாக நான் நினைக்கிறேன். இந்த 10 ஊழியர்களுக்காக நான் நன்றி உள்ளவராக இருக்கிறேன். அவருடைய மிகப்பெரிய ஊழியத்தின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை நேசித்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக நான் நன்றி சொல்லுவேன். மாத்திரல்ல, இந்த ஊழியத்தை நேசிக்கிற சிலர் இருக்காங்க. இந்த வருஷத்துல சாதனத்திற்கு வெளிநாடுக்கு 1.5 மாசம் அமெரிக்கா ஊழியர் கொடுத்தாங்க. அவை கொஞ்சம் பாடங்களுக்கு சிரமம் ஏற்பட்ட போது
Pastor John Moses, அதே போல் Pastor Joseph Raj வந்து இந்த நாட்களில் உதவி செய்யணும் பிரயோஜனமாக இருந்தது. அது போல மாத்திரமல்ல, இந்த ஊழியர்கள் எப்போதும் விபத்திலோ மற்றும் பல காரியங்களில் Pastor Johnson, Pastor Father Sarah, Pastor Daniel, Pastor Daniel, எல்லாம் நம்பர் சொல்லுகிறேன். இருந்து எல்லாருக்காக சொல்லி இந்த நாளையும் தமிழ் மற்றும் ஆண்கள் போதுனா ஆசிரியப்பை சார்ந்து இருவராகிய நான் பின்வரும் மாதிரிகளை பக்கம் நிற்க சமர்ப்பிக்கிறேன். ஆனால் அவேதா தாமரத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட படிப்பை இவர்கள் வெற்றிகரமாக முடித்து குறிப்பிட்ட யாவும் பயிற்சிக்கப்பட்டு இந்நாளில் வழங்கப்பட இருக்கும் சான்று பத்திரங்களை பெற தந்திருக்கிறார். நாங்குநேரி மாரநாதா மகளிர் வேதாம பயிற்சி பள்ளி மற்றும் கல்லூரி இயக்குநரால் நான் எனக்களிக்கப்பட்ட அதிகாரத்தை மூலம் இறையியல் அத்தாட்சியை உங்களுக்கு இன்று நாங்கள் அளிக்கிறோம். வாசிக்கிற போது உங்களுடைய மற்ற சான்றுகளையும் அதே நேரத்தில் மாஸ்டர் ஜான்சன் அவர்கள் உங்களுக்கு ஒரு பரிசையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்திராஸ்டெல்லா சாரா அந்த செய்தி University Sheila Angel Calling
எல்லாருக்கும் சொல்லி வாங்க பார்க்கலாம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயத்தின் முன்பாக நிற்கும் அந்நாளிலே நமக்கான சுதந்திர வீராங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறபடியால் நீங்கள் தேவனுடைய பரிபூர்ணமான கிருபை சார்ந்து உங்கள் போதனையினாலும் எல்லா மனிதருக்கும் முன்பாக குற்றமில்லாத பரிசுத்தத்தை செய்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உயர்த்தி பிடிக்கவும் நமது வேதாகம கல்லூரியின் பெயருக்கு நிந்தை வராதவும் உங்களை இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களை தாங்கவும் பரிசுத்தாவியானவர் உங்கள் ஊழியத்திலே ஆண்டு நடத்தவும் அறிவு கெட்டாத தேவ அன்பையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவனுடைய சகல பூரணத்தினால் நிறையப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நான் இப்பொழுது உங்கள் அனைவரையும் மாரநாதா வேதாகம கல்லூரியின் பட்டதாரிகள் என்று பகிரங்கமாய் அறிவிக்கிறேன். நல்ல கை தட்டி கட்டணும். பட்டதாரிகள் அனைவரும் எழுந்து கர்த்தரை நிற்க அவர்களை ஊழியத்துக்கு இப்பொழுது வேறு பிரிப்பார்கள். எல்லாரும் பட்டம் பெற்ற மாணவியருக்கு எதிராக தெய்வ பிள்ளைகள் தெய்வ மனிதர்கள் ஊழியர்கள் எல்லாரும் மேடையில் இருக்கிறவர்களும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஜோசப் வரதராஜ் ஹல்லேலூயா தேவன் மகிமையான காரியங்களை கேட்டது போல ஒரு திபோராளை குறித்து ஒரு ஸ்திரியை கொண்டு தேவன் அற்புதமான காரியத்தை செய்தார். இன்றைக்கு பட்டம் பெற்ற ஒவ்வொருவரை கொண்டும் தேவன் மகிமையான காரியங்களை கற்று செய்ய அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மாறாதவராக அவர் நம்முடைய நடுவில் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொன்னார். ஒவ்வொரு தனி நபரையும் தேவன் அமிதமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த நாளில் கர்த்தர்களை தேவன் தேவையான பயிற்சிகளை தந்து கர்த்தர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்துகிற உங்களை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே உம்முடைய கரத்திலே ஆளுகைக்குள்ள பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கடந்த 2 ஆண்டு காலங்களாக அன்றொரு இந்த 3 ஆண்டு காலங்கள் பிள்ளைகளை இடத்துல வைத்து உருவாக்கின அற்புத வல்லமைக்காக நாங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே உம்முடைய கரம் பிள்ளைகள் மேல அமர்ந்திருப்பதற்காக துதிக்கிறோம். கரத்தில் எடுத்துள்ள பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அதிகமாய் தேசத்திலும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கரத்தில் எடுத்துள்ள பிள்ளைகளை பயன்படுத்தும்படி அன்வரே வல்லமையான பாத்திரங்களாய் அந்த கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை தேவ சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக நாமும் தொடர்ந்து மகிமைப்படுவதாக ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை நாமும் தொடர்ந்து மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசுவின் மூல வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் ஜோசப் வரதராஜ் ஜெபித்து ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக பட்டம் பெற்ற மாணவர்களோடும் என்றென்றைக்கும் நிலைநிறுத்தி காப்பதாக. டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்குவார்கள். அந்த பெயர்களை பாஸ்டர் எட்வின் அவர்கள் முன்பதாக வாசிப்பார்கள். வேலப்பாளையம் அவர்கள், டேனியல் அவர்கள்,
பாஸ்டர் ஜான்சன் அவர்கள், பாஸ்டர் ஜான்சன் அவர்கள், பாஸ்டர் பால் ஏசே அவர்கள், பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள், பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ் அவர்கள், பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ் அவர்கள், பாஸ்டர் செல்லப்பா அவர்கள், மிஸ்ஸஸ் பிரேயர்கனி அவர்கள், பாஸ்டர் ஐசக் சரவணன் அவர்கள், மிஸ்ஸஸ் பியூலா டேவிட் அவர்கள், மிஸ்ஸஸ் மதி சரவணன் அவர்கள், பாஸ்டர் ஜான் பால் அவர்கள், பாஸ்டர் ஜோகின் அவர்கள், பாஸ்டர் ஜான் மோசஸ் அவர்கள், பாஸ்டர் ஜான் மோசஸ் அவர்கள், சகோதரர் முத்துசுந்தர் அவர்கள், மற்றும் பாஸ்டர் எட்வின் ராஜா அவர்கள். ஆசிரியர்களுக்கு மாணவிகள் பரிசுகள் வழங்குவார்கள். ஆமென். பிரைஸ் லார்ட். எங்களை அற்புதமாய் வழிநடத்தி எங்களை அழகாக உருவாக்கி எங்களை வந்த பாஸ்டர் அவர்களுக்கும் மேம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக எங்களுடைய பரிசுகளை நாங்கள் வழங்குகிறோம். பாஸ்டர் சாம்பேல் ஜெபராஜ் அவர்களுக்கு சிஸ்டர் அனிதா அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். மிஸ்ஸஸ் பிரேயர்கனி மேம் அவர்களுக்கு சிஸ்டர் பிரதிபா அவர்கள் வந்து பிரைஸினை வழங்குவார்கள். எல்லாரும் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுங்கள். பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ் அவர்களின் பரிசினை பாஸ்டர் ஜோக்கின் அவர்கள் வந்து வாங்குவார்கள். அவர்களுடைய ரோசிமா அவர்கள் வந்து வழங்குவார்கள். பாஸ்டர் எட்வின் ராஜ் அவர்களுக்கு சிஸ்டர் லில்லி அவர்கள் வந்து பரிசினை வழங்குவார்கள். மிஸ்ஸஸ் பியூலா மேம் அவர்களுக்கு சிஸ்டர் பிரைசி அவர்கள் வந்து பரிசினை வழங்குவார்கள். பாஸ்டர் ஐசக் சரவணன் அவர்களுக்கு சிஸ்டர் பிளஸ்ஸி அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். பாஸ்டர் செல்லப்பா அவர்களுக்கு சிஸ்டர் ஸ்வீட்டி அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். பாஸ்டர் ஜான்பால் அவர்களுக்கு சிஸ்டர் ஷீலா அவர்கள் வந்து பரிசினை வழங்குவார்கள். மிஸ்ஸஸ் மதி மேம் அவர்களுக்கு சிஸ்டர் அனிதா அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். பாஸ்டர் ஜோக்கின் அவர்களுக்கு சாரால் பரிசினை வழங்குவார்கள். முத்துசுந்தர் அவர்களுக்கு சிஸ்டர் லில்லி அவர்கள் பிரைஸினை வழங்குவார்கள்.
பாஸ்டர் அப்பாவுக்கு சிஸ்டர் ரோசிமா அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். Praise the Lord. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியுடைய இந்த பட்டமளிப்பு விழாவின் இறுதி நேரத்தில் வந்திருக்கிறோம். நன்றி சொல்லும்படியாக நன்றி நவிலல் பாஸ்டர் ஜான் பால் அவர்கள் வந்து நன்றி சொல்லுவார்கள். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. பட்டமளிப்பு விழாவினுடைய இறுதி நேரம் என்றாலும் இந்த நன்றி நவிலல் இல்லாமல் இந்த விழா முழுமை பெறாது. நன்றி எறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. இந்த பட்டமளிப்பு விழாவையும் இந்த கல்வி ஆண்டையும் மிகச்சிறப்பாய் அற்புதமாய் நடத்தி தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் என்றென்றைக்கும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆமென். விசேஷமாய் இந்த நாள் எங்கள் நடுவிலே வந்து பட்டமளிப்பு விழாவை சிறப்பித்து நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து அருமையான என்னுடைய ஊழியக்கார பிள்ளைகளை வாழ்த்தின ஆசீர்வதித்த இந்த வேதாம கல்லூரியுடைய இயக்குனர் ரெவரண்ட் டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் ஐயா அவர்களுக்காக, அவருடைய துணைவியாருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் நம்முடைய கல்லூரியின் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நல்லவர். அவர்களோடு இணைந்து இன்றைக்கு நம்ம மத்தியிலே பிரயாணப்பட்டு நம்மை உற்சாகப்படுத்தும்படி சில வார்த்தைகளை சொன்ன பிரதர் தனபால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். உங்கள் வருகைக்காக மனமார்ந்த நன்றி. நம்முடைய வேதாம கல்லூரியுடைய ரிஜிஸ்டராய் பதிவாளராய் இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிற நமக்காக ஜெபத்திலே தாங்குகிற ரெவரண்ட் ஜான்சன் ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். நல்ல உற்சாக கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் நன்றிகளை சொல்லிக் கொள்ளலாம். ஆமென். அது மாத்திரமல்ல, வேதாம கல்லூரியினுடைய முன்னாள் போதகராக இருந்து இன்றைக்கும் தென்காசி மாரநாதா சபையினுடைய சீனியர் பாஸ்டராக இருக்கிற ரெவரண்ட் பால் ஐசாயா அவர்கள், அவருடைய துணைவியார் இங்கே நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, நம்மோடு அநேக மாரநாதா திருச்சபையினுடைய போதகர்கள் இணைந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் டேனியல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ், பாஸ்டர் ஜான் மோசஸ், இன்னும் கீழே அமர்ந்திருக்கிற எல்லா மாரநாதா ஊழியர்களுக்கும் நாங்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறோம். உங்கள் ஜெபமும் உங்கள் வருகையும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நம்முடைய மாரநாதா வேதாம கல்லூரியுடைய சீனியர் ப்ரொஃபஸராக இருக்கிற ரெவரண்ட் சாமுவேல் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை நாம் உற்சாகமே நன்றி சொல்வோம். கர்த்தர் நல்லவர். நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி பின்னே அமர்ந்திருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் நாம் நன்றிகளை சொல்லிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த கல்லூரியின் நிர்வாகத்திலே வேலை செய்கிற எல்லா சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய உழைப்பு பின்னணியில இருந்தாலும் அதுதான் இந்த விழாவை இவ்வளவு வெற்றியாய் நடப்பிக்கிறது. உங்களுக்கும் கரங்களை தட்டி நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதான எல்லா சகோதரிகள் அல்லது மாணவிகளுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி லில்லியினுடைய அந்த சாட்சி நிச்சயமாய் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது ஒரு அசைவை தந்தது. தகப்பன் தாய் இல்லை என்றாலும் அவளை பொறுப்படுத்து தன் சொந்த பிள்ளை போல நடத்தி ஒரு ஊழியக்காரியாய் நிலைநிறுத்தினது போல இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லா போதகர்கள், அவருடைய சபை மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி தந்து இவ்வளவா எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி. பட்டம் வாங்கி அமர்ந்திருக்கிற உலகத்தை கலக்கும் யாகேல்களாய் புறப்படுகிற எல்லா மாணவிகளுக்கும் நன்றியும் வாழ்த்தும். கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். இந்த 31வது ஆண்டு முழுவதும் எங்களுடைய மாரநாதா வேதாகம கல்லூரிக்காக ஜெபத்திலே தாங்கினவர்கள், கொடுத்து உதவினவர்கள், அது மாத்திரமல்ல இதற்கு பின்னணியிலே உழைத்து உதவினவர்கள், டிரைவராக இருந்தவர்கள், சமையல் காரியத்தில் உதவி செய்தவர்கள், இவர்கள் எல்லாரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். கரங்களை தட்டி அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம். அவர்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நினைத்தருளுவாராக. இன்றைக்கு இந்த விழாவினுடைய ஆடியோ வீடியோ போட்டோகிராஃபியை பொறுப்பெடுத்திருக்கிற A to Z ஸ்டுடியோஸ் பிரதர் பிரின்ஸ் அவருடைய டீமுக்கு நல்ல கரங்களை தட்டி நாம் நன்றிகளை சொல்லிக் கொள்வோம். உங்களுக்கு மிகுந்த நன்றி. அது மாத்திரமல்ல, நம்முடைய மாரநாதா
வேதாம கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற மாரநாத்தா முன்னாள் மாணவியர் இயக்கத்தை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். நம்முடைய தகப்பனாரை குறித்து செய்தி அறிவதும் இந்த பகுதியை கடந்து போகிற போதெல்லாம் ஐயாவை வந்து பார்த்து அவர்களுக்காக ஜெபித்து செல்வதும் எங்களுக்கு மிகுந்த மன உற்சாகம். நிச்சயமாய் முன்னாள் மாணவியர் இயக்கத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஆமென். இந்த திருச்சபையினுடைய விசுவாச மக்கள் மிக மிக ஆசீர்வாதமானவர்கள். ஆமென். அவர்களுடைய ஜெபம், அவருடைய ஒத்தாசை இந்த கல்லூரியை இவ்வளவாய் நடத்தி வருகிறது. எனவே நாங்குநேரி மாரநாத சபையினுடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக, KA யூத் விங்குக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுடைய ஒத்தாசைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர் யாபேஸ், அவருடைய தகப்பனார், அவருடைய குடும்பத்தினர், பிரதர் முத்து சுந்தர், உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஒத்தாசையும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இங்கே நமக்கு முன்பாக காண்பிக்கப்பட்ட அந்த வீடியோ சாங்கை இவ்வளவு நேர்த்தியாய் இசையமைத்து அதை எழுதின பிரதர் முத்து சுந்தருக்காக, அதை வந்து பாடி தந்த சகோதரி ராஜஸ்ரீ அவர்களுக்காக, இசையமைத்த பிரதர் ஷாலோம் அவர்களுக்காக, அதை படம் பிடித்து தந்த பிரதர் பாஸ் போட்டோகிராஃபி பவுர் சத்திரம் அவர்களுக்காக, அதை வீடியோ எடிட்டிங் செய்த பிரதர் முத்து சுந்தருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்காக உங்கள் திறமைகள் பயன்படுவது மிகுந்த ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. கடைசியிலே இறுதியிலே 31 ஆண்டுகள் தேவன் தன் மீது வைத்த தரிசனத்தை சுமந்து, ஆமேன், இங்கே நீங்கள் அனுப்பி தருகிற பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய சொந்த மகள்களாய் பாவித்து அவர்களை உருவாக்குகிற பணியில் ஈடுபட்டிருக்கிற எங்களுடைய இந்த கல்லூரியுடைய முதல்வர் ரெவரண்ட் ஜோசப்பாலை அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றிகள். கர்த்தர்களுக்கு இன்னும் நீடித்த வாழ்நாட்களையும் நல்ல சரீர சுகத்தையும் தந்து நூற்றுக்கணக்கான ஊழியக்காரிகளை எழுப்ப கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தரே இந்த விழாவிலே மகிமைப்பட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. உங்களுக்கும் நன்றி நவின்ற பாஸ்டருக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 31வது பட்டமளிப்பு விழாவினை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மிகவும் சீரும் சிறப்போடு நடத்தி தந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம் கண்களை மூடி இறுதியாக ஜெபிக்க போகிறோம். இறுதி ஜெபத்தை மதிப்பிற்குரிய பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்வார்கள். வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இம்மட்டும் கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவருக்கும் அதிகமானவராக கர்த்தர் கூட இருந்து அற்புதமான விதத்தில் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்காக வச்சிருக்கிறோம். 31 ஆண்டுகள் கர்த்தர் செய்தவைகளை நாங்கள் பின்னால திரும்பி பார்த்து இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுவரே நம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக பட்டம் பெற்ற மாணவியர்களை கர்த்தருடைய கரத்தில் எடுத்து நீ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காக, இன்னும் அதிகமாய் பயன்படுத்த போவதற்காக மற்றும் ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே பட்டம் பெற்று சென்ற மாணவியர் அன்றுவரே மாரநாத்தா இயக்கத்தின் மூலமாக மாணவியர்கள் தேசங்களிலும் பல இடங்களிலும் இவர்களை வைத்து சாட்சிகளாய் பயன்படுத்திக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி, இந்த ஆராதனை, இந்த கூடுகை முழுவதையும் துவக்குவதல் இது மட்டுமாக பொறுப்பேற்று நடத்தின தயவுக்காக மத்தியில் வந்திருக்கிற விசேஷித்த சிறப்பு விருந்தினர் குடும்பம் மற்றும் யாவரையும் எங்கள் அப்பாவுடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து மகிமையான பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்துவதாக கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூல வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மனமாகவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you all. தயவு செய்து எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போக